போதும் எனக்கு தோன்றது, ஞாயிற்றுக்கிழமைகளில் யார் பேச வேண்டும், என்ன பேச வேண்டுங்கிறத அப்பாவும் அன்னையும் முடிவு செய்கிறாங்க. இதுவரைக்கும் பெரும்பாலும் அரவிந்த யோகம், வாழ்வனைத்தும் யோகம், அந்த வாழ்வனைத்தும் யோகங்கிற தத்துவத்தை அப்பா அவர்கள் வாழ்வின் பிரச்சனைகளோடு இணைத்து நமக்கு வாழ்வில் பிரச்சனைகளை எப்படி நாம் சந்திக்கிறதுங்கிறத சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு பேச போற புத்தகம் வந்து அவருடைய சிறு சிறு நூல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அப்பா 25 பக்கம் 30 பக்கத்துல சரியா இருக்கான்னு பார்த்துருங்க, நூல்கள் எழுதியிருக்காங்க. அதுல ஒண்ணு சிறியதும் பெரியதும், யோக வாழ்க்கைங்கிற ஒரு சீரீஸ் அப்பா இருக்காங்க. யோக வாழ்க்கைன்னு ஒரு 2000 தத்துவங்களை எழுதியிருக்காங்க. அதை அடிப்படை பண்ணி யோக வாழ்க்கை விளக்கம்னு வால்யூம்கள், 5 வால்யூம்ல 6 வால்யூம்ல எழுதியிருக்காங்க. அதுல அந்த புத்தகம் சிறியதும் பெரியதும், the finite and the infinite. இங்கே இது முழுவதும் தத்துவம், வேதாந்தத்தின் தத்துவம். பகவத்கீதையில கூட தத்துவம் அரவிந்தருடைய எழுத்துக்களுக்கு அடிப்படையான தத்துவத்தை சொல்றாரு. இங்கே வாழ்க்கையோட இணைக்கிறாரு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. பார்ப்போம். நாம் அறிந்தது பூ உலகம், அது நல்லதும் கெட்டதும் கலந்தது. மேலுலகம் தெய்வங்கட்கும் தேவர்கட்கும் உரியது, அங்கு நல்லது மட்டும் உண்டு, கெட்டதில்லை. தெய்வம் வாழும் இடம் அது. நமக்கு மனம் உண்டு, அது சிந்திக்கும் வாழ்வு உண்டு, சிந்தனை வாழ்வை நிர்ணயிக்கும். அதுதான் நம்ம உலகத்துக்கு உரிய வித்தியாசம். மனிதன் வந்து மனத்தினால் ஆனவன். பரிணாமத்துல விலங்குகளுக்கு அடுத்த நிலைக்கிற மனிதன் மனத்தினால் ஆவன். அதுக்கு தனித்தன்மை உண்டு. இருக்குது, அது சிந்திக்கும் வாழ்வு உண்டு, சிந்தனை வாழ்வை நிர்ணயிக்கும். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்வை நிர்ணயிக்குது. அதனால அந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் முடியாது. சிந்தனை நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். பலன் சிந்தனை போலவே இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருந்தா அது நல்ல நிகழ்ச்சி நடக்கும். எண்ணங்கள் தவறாக இருந்தால் போட்டி, பொறாமை, பேராசை இதெல்லாம் வந்ததுன்னா அதற்குரிய பலன் இருக்கும். பலன் சிந்தனை போலவே இருக்கும். நாம் என்பது நம் உடல். உடலுக்கு நோய் உண்டு, நோய் வராது என கூற முடியாது. உடல் உள்ளவரை நோய் உண்டு. நான் அடிக்கடி திருக்குறள் சொல்லுவேன். இடுக்கண் அழியாமை, துன்பத்தை கண்டு அதற்கு துவண்டு போகக்கூடாதுங்கிற தலைப்பு அந்த அத்தியாயத்துல, இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் அப்படின்னு சொல்லுவார். உடம்புங்கிறது ஒரு இடும்பைக்கு துன்பங்களுக்கு இலக்கானது, டார்கெட் ஆனது என்று கலக்கத்தை, ஐயோ வந்துட்டதே கலக்கத்தை கையாராக திரும்ப திரும்ப கையெழுதல்னா வந்துட்டதே கவலைப்படுறது சொல்லாதான் மேல் மக்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவார். அதனால நமக்கு உடல் உண்டு, உடலுக்கு நோய் உண்டு, நோய் வராது என கூற முடியாது. உடல் உள்ளவரை நோய் உண்டு. அதை நம்ம வெற்றி வரணும். இது நம் வாழ்வு பற்ற அடிப்படை உண்மை. இது நம்ம சிந்தனையை கடந்து போகணும். அதுக்கு பெருமை அதான் வருது. நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் உள்ள மனம் இருக்கும் வரை, அதனால் நிர்ணயிக்கும் வாழ்வு உள்ளவரை நோய்வாய்ப்படுவது. உடல் உள்ளவரை நாம் வாழும் இவ்வுலகில் நல்லது மட்டும் உண்டு என கூற முடியாது. நம்ம மனிதன், மனம் உள்ளவன். அதனால நமக்கு வந்து நல்ல எண்ணமும் உண்டு, கெட்ட எண்ணமும் உண்டு. அந்த கெட்ட எண்ணம் உள்ளவரை உள்ள மனம் இருக்கு. ஏன்னா மனம் வந்து மனிதன் வந்து மனத்தான் ஆளவன். அதனால் நிர்ணயிக்கும் வாழ்வு உள்ளவரை, நம்முடைய மனத்தினுடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்வை நிர்ணயிக்குது, முடிவு செய்யுது. நோய்வாய்ப்படும் உடல் உள்ளவரை, உடல்னு வந்துட்டா நோய் இருக்கும் அப்படின்ட்டு, அது இருக்கிற வரைக்கும் நாம் வாழும் உலகில் நல்லது மட்டும் உண்டு என கூற முடியாது. நம்ம வந்து
வாழ்க்கையில நல்லது நடக்குது, கெட்டது நடக்குதே, ஏங்கிறதுக்கு பதில் இது. நம்ம மனதால் கட்டுப்பட்டவன், மனம் நல்லதே நினைக்குது, கெட்டதே நினைக்குது. நம்ம உடல்ல வாழ்ற நம்ம உயிர் உடல்ல இருக்குது. அந்த உடலுக்கு நோய் உண்டு. அதனால அந்த கெட்டது எல்லாம் வரும். நல்லது பெரியது, கெட்டது சிறியது என தத்துவம் கூறுகின்றது. அரவிந்த் தத்துவம் சிறியது பெரியதாகும், மனிதன் இறைவனாகணும். அதுதான் இங்க போகுது. அதுதான் அடிப்படை சொல்ல போறாரு. நல்லது பெரியது, கெட்டது சிறியது. இறைவன் பெரியவன், குறையற்றவன், பூரணன். மனிதன் அப்படி இல்லை, குறைவுடையவன். ஆனா மனிதன் சிறியவன். சிறியது பெரியதாகும். சிறியது பெரியதானால் நல்லது மட்டும் நடக்கும். இது அரவிந்த் தத்துவம். மனிதன் இறைவனாவான். மனித வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக ஆகும். பூலோகம் சொர்க்கமாகும். சிறியது பெரியதானால் நல்லது மட்டுமே நடக்கும். பூ உலகம் மேலுலகமாகும். ஸ்ரீ அரவிந்தன் உலகில் சிறியதை பெரியதாக்கும் லட்சியம் உடையது. அது அரவிந்தோட லட்சியம். இது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். அரவிந்தம் வர்ற வரைக்கும், அரவிந்தர் தத்துவத்தை எழுதுற வரைக்கும் இந்திய ஆன்மீக தத்துவம் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, இந்த உலக வாழ்க்கை இது காயமே, இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. இருந்து இன்ன உலகத்துல இருந்துட்டு திரும்பி திரும்பி பிறந்து துப்பத்தில் உழந்துட்டு இருப்ப. அதை விட்டுட்டு ஓடிப்போ, முக்தி அடைன்னு சொல்லிட்டு இருந்தது. அதை மாற்றி இறைவனுடைய நோக்கம் அதுவல்ல. இறைவனுடைய நோக்கம், இறைவன் தன்னை சிறிது சிறிதாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். முதலில் ஜடமாக பஞ்சபூதங்களாக காற்று, பூமி, தீ, வான், இப்படி போன்ற நீர் போன்ற பஞ்சபூதங்களாக முதல்ல வெளிப்படுத்தினா, அதிலிருந்து உயிர்கள் வந்தது. உயிர்களிலிருந்து, சிறிய உயிர்களிலிருந்து நுண்ணுயிர்களிலிருந்து பெரிய உயிர்கள் வந்தது. அந்த உயிர்களுக்கு அடுத்த வாழ்வு, அதுக்கு வாழ்வு இருந்தது. அடுத்தது மனிதன், மனம் வந்து மனிதன் வந்தான். இப்போ அவன் வளர்ச்சி எடுத்துருக்கின்றான். அடுத்தது மனம் கடந்த, இப்போ முதல்ல காரணம் சொல்லிட்டாரு, மனத்தினால்தான், எண்ணங்கள் தான் காரணம், எண்ணங்கள் தான் பிரச்சனை, அதனால உடல்னாலதான் நோயின்னு சொல்லிட்டாரு. இதை மாற்ற முடியுங்கிறது இருக்கு, ஆக முடியுங்கிறத இது. அதனால உலகில் சிறியதை பெரியதாக்கும் லட்சியம் உண்டு. புதிய சிருஷ்டி வரும். சுப்ராமெண்டல் வேர்ல்டு, சூப்பர் மைண்ட் என்று சொல்கின்ற மெய்யறிவு, தப்ப சத்திய ஜீவியம்னு எழுதுறாரு. அது உள்ள மனிதன் வருவான். பரிணாமத்துல, இந்த பரிணாமத்தில் அடுத்த நிலை இருந்து மனிதன் இந்த சூப்பர் மைண்ட் உள்ள சத்திய ஜீவன் பிறப்பதுதான் மெய்யறிவுள்ள மனிதன் உருவாகிறதா அடுத்த நிலைமை. அப்ப பூலோகம் சொர்க்கமாகும் சொன்னார். இது நடக்கும். சிறியதை பெரியதாக்கும் லட்சியம்தான் அரவிந்த லட்சியத்தை. அது தகுந்தது. சரி, எது பெரியது, எது சிறியது? சிருஷ்டிக்கு முன்னால் சிறியதும் இல்லை, பெரியதும் இல்லை. சிறியதும் பெரியதும் சிருஷ்டிக்கு உரியவை. சிருஷ்டிக்கு முன்னர் இருந்தது பரம்பொருள், பரபிரம்மம். அது அது சிறிது பெரிது கிடையாது, எல்லாம் அதுதான். ஆனா சிருஷ்டியில பிரம்மம் அதுதான் ஆதி. ஆதிக்கு உருவம் இல்லை, சக்தியும் இல்லை, அது செயலற்று இருந்தது. சிவம்னு சொல்றது பிரம்மம், பேச்சில் சொல்லுவோம். சக்தி இருந்த செய்யு, இல்லைன்னா சிவமே என்ன கிடையாதுன்னு சொல்லுவோம். அது அந்த தத்துவத்தை உணர்த்துறதுதான். சக்தி, பிரம்மம் சக்தி ஆயிற்று. சக்தி உருவம் பெற்றது. உருவம் சிறியது பெரியது என தோன்றுகிறது. நாம் கடவுள் என்பதை தத்துவம் பிரம்மம் என்று கூறுகின்றது. நம்ம எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிறத பிரம்மம் தத்துவம் என்று கூறுகின்றது. பிரம்மம் தானே சிருஷ்டி ஆயிற்று. சிருஷ்டிங்கிறது வேற இல்லை, அந்த பிரம்மம் தான் தானே எல்லாமாக ஆயிற்றது. முதல்ல ஜடமானதும், ஜடத்திலிருந்து உயிர்கள் தோன்றிய 2 உயிர்களும், 2 உயிர்களிலிருந்து இந்த பெரிய உயிர்களும், மனம் படைத்த மனிதனும் பிரம்மன்தான். சிருஷ்டியில் மேலுலகம், பூலோகம் என்ற பிரிவுகள் உண்டு. சிருஷ்டிக்கு 8 நிலைகள் உள்ளன. ஒவ்வொரு நிலைக்கும் சக்தி உண்டு, உருவம் உண்டு. ஜட உலகில் சக்தி செயல்படுகிறது.
உருவங்கள் ஏற்படுகின்றன. நீர்வீழ்ச்சியில் சக்தியை காண்கின்றோம். எல்லாத்துலேயும் சக்தி இருக்கு. அதுல தான் மின்சாரத்தை எடுக்கிறோம். புயல் அதிக சக்தியை உற்பத்தி செய்கிறது. 10,000 பேர் சுரங்கம் தோண்டுகிறார்கள். பிரம்மாண்டமான சக்தி வெளிப்படுகிறது. சக்தியின் பயனாக நாம் காணும் உருவங்கள் 1000. மலைக்கு உருவம் உண்டு. வீடு நாம் கட்டிய உருவம். மனிதனுக்கும் உருவம் உண்டு. உருவம் இல்லாதவே குறைவு. இது எல்லாமே சிருஷ்டி, வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன். பரம்பொருள் இத்தனையுமா தன்னை உருவாக்கிட்டது. சிருஷ்டி மனத்திலும் உண்டு. மனத்திற்குரிய சக்தி எண்ணம். எண்ணத்திற்குரிய உருவம் சொல். தீ சிறிய சொல், கலியுகம் நீண்ட சொல். சிருஷ்டி உருவம் என்ற நிலையை அடைந்த பிறகு சிறியது என்ற பெரியது என்ற வேறுபாடு எழுகின்றது. மூலத்திற்கு சிறியது பெரியது வேறுபாடு இல்லை. மூலம்ங்கிறது பிரம்மம், ஆதி. அதுக்கு சிறியது பெரியது வேறுபாடு இல்லை. சிருஷ்டின்னு வந்த பிறகு நுண்ணுயிர்கள்லேருந்து, மலையிலேருந்து, காற்றுலேருந்து, தீயிலேருந்து, வானிலேருந்து, மனிதன்லேருந்து, பெரிய விலங்குகள்லேருந்து மனிதன் வரைக்கும் வரான். அதனால அங்க வேறுபாடு சிருஷ்டினாலதான் பிரம்மம் வருகிறது. பிரம்மம் சக்தியாகி உருவம் பெறுகின்றது. அதுதான் பிரம்மம் அசைவற்றது. அக்ஷர பிரம்மம்னு சொல்லுவாங்க. சரம்னா அசைறதுன்னு அர்த்தம். ஆட்சரம் என்று அசையாதது. சர பிரம்மம் அசைகின்றது. அசைந்த பிரம்மம் உருவம் பெற்றது. அது சக்தி அசைந்ததும் சக்தி ஆகின்றது. அது சக்தினால உருவம் வருது. சக்தியை பிரம்மம் சிறிய உருவமாகவோ பெரிய உருவமாகவோ மாற்றுகிறது. அணுவிலிருந்து அண்டம் வரைக்கும், மண்ணிலிருந்து மலை வரைக்கும் அது அந்த சக்தி பிரம்மம் சக்தியாகி செய்தது. ஒரே சக்தியை பிரம்மம் இருவேறு உருவங்களாக சிறியது பெரியதாக மாற்றுவதால் சிறியதில் உள்ள சக்தியும் பெரியதில் உள்ள சக்தியும் சமம். இதுதான் முக்கியம். சிறியது சின்னது இருக்கிறதும் பெருசு இருக்கிறதும் ஒண்ணுதான். அணு ஆட்டம்ங்கிறது இத்தனோண்டு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த அணுக்குள்ள குவிஞ்சிருக்கிற அந்த சக்தியை உடைச்சாக்கா அணு கொண்டு வருது. முதல் 2வது உலக யுத்தத்துல ஹிரோஷிமா நாகசாகியில் அணு கொண்டு போட்டாங்க. அந்த ஊரே அழிந்தது. இது இன்னும் இப்ப இருக்கிற அடுத்த உலகப்போர் வந்தால் உலகமே அதுக்கப்புறம் இருக்காது. எல்லா நாடுகள்கிட்டையும் பாகிஸ்தான்கிட்ட அணு கொண்டு இருக்குது, ஈரான்கிட்ட அணு கொண்டு இருக்குது, இந்தியாகிட்ட இருக்குது. அதுக்கு முன்னே ரஷ்யாவிட்டையும் அமெரிக்காவிட்டையும் மட்டும்தான் இருந்தது. இப்போ இருக்குது. அதனால இனி உலகப்போர்னு வந்தா உலகம் இல்லை, அழிஞ்சு போகும். இந்த அணு கதிர்வீச்சினுடைய இதனால ஹிரோஷிமா நாகசாகியில இன்னமும் ஜனங்கள்லாம் நோயப்பட்டுட்டே இருக்கிறாங்க. நீர்நிலைகள்லாம் கெட்டு போச்சு. அதான் அந்த அணுவுக்குள்ள இருக்கிற சக்தி. ஒரே சக்தியை பிரம்மம் இருவேறு உருவங்களாக சிறியது பெரியது மாற்றுவதால் சிறியதில் உள்ள சக்தியும் பெரியதில் உள்ள சக்தியும் சமம். சக்தி ஒன்றே, உருவம் வேறு. அதனால் சிறியது பெரியதாகலாம், பெரியது சிறியதாகலாம் என்பது தத்துவம். இதுதான் முக்கியம். எல்லாத்திலையும் இருக்கிற சிறியதோ பெரியதோ எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற சக்தி பிரம்மத்தினுடைய செயல் சக்தியாகிய பராசக்தி தான், அன்னை தான். அதனால இது சிறியது பெரியதாகலாம், பெரியது சிறியதாகலாம். அதை மாற்றும் திறன் உருவத்திற்கு இல்லை, உருவத்தை தந்த சக்திக்கு உண்டு. அந்த மாறுறது அந்த உருவத்தால முடியாது. இந்த உருவத்துக்குள்ள இருக்கிற சக்திக்கு உண்டு. உருவத்தை மறந்து சக்தியை உணர்ந்தால் சிறியது பெரியதாகலாம். மனிதன் தான் மனம்னு நினைக்கும் போது தன்னுடைய விருப்பு வெறுப்பும், தன்னுடைய ஆசைகள், இதுக்கெல்லாம் தன்னுடைய வைட்டல்ங்கிற பிராணம், உடல், பிசிக்கல்ங்கிற உடல், இதுக்குள்ளேயே சுழன்றிட்டு இருந்தாக்கா அவனால மாற்ற முடியாது. அவன் எல்லா துன்பங்களுக்கும் முதல்ல சொன்னார், நோய், உடல்னா நோய் வரும் தான் சொன்னார். நோயிலிருந்து வெளிப்பட முடியாதுன்னு சொன்னார். ஆனா அந்த உருவத்தை மறந்து உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை நினைத்து மறந்து அந்த உடலின் பகுதியாகிய சுவைகள், நாக்கு, மூக்கு, கண், பார்வை, அதன் மூலமா இன்பத்தை விளையிறத மறந்து
பெரியதுக்கு போனோம்னா மாறலாம், பெரியதாகலாம். அதனால பிரம்மத்தை ஆன்மா உள்ள தனக்குள்ள ஆன்மா இருக்குன்னு ஆன்மா பெரியதாகலாம், நாம் பெரியதாகலாம். சக்தியும் மறந்த பிரம்மமானாலும் ஒன்று மற்றதாக மாற முடியும். விதை சிறியது, அதுக்கு உதாரணம் அப்பா எப்போதுமே அதான். விதை சிறியது, மரம் பெரியது. காலம் சிறிய விதையை பெரிய மரமாக்கும். காலம் விதை இத்தினோண்டு, அந்த விதை மன்னர்கள் இருக்கிற அளவுக்கு இருக்க பெரிய ஆலமரம் ஆகுது. அது பாட்டு ஞாபகம் வச்சு விதை மன்னருக்கு இருக்க படைகளோட மன்னர் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கும்னு சொல்லுது. அந்த விதை அந்த காலம் சிறிய விதையை பெரிய மரமாக்கும். மரம் பெரியது, விதை சிறியது, காலம் பெரிய மரத்தை சிறிய விதையாக்கும். இதுதான் பரிணாமம். அந்த மரத்திலேருந்து மறுபடியும் விதை வரும், விதையிலேருந்து மரம் வரும், மரத்திலேருந்து மறுபடியும் விதை வரும். அதனால பெரியதனுள் சிறியது அடங்கி இருக்கிறதுங்கிறதுக்கு இது அடையாளம். அதே மாதிரி சிறியதனுள் பெரியது அடங்கி இருக்கிறதுக்கும் இது உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அப்ப எடுத்துக்காட்டுது. அதே மாதிரி எண்ணத்துல நட்பு நல்லெண்ணம், விருப்பு கெட்ட எண்ணம். நல்ல எண்ணம் கெட்ட எண்ணமாகும், கெட்ட எண்ணம் நல்லெண்ணமாகும். இது திருவுரு மாறணும். கெட்ட எண்ணம் இருக்கும்போது கெட்டது நடக்கும், அது மற்றவங்களை நம்ம சுற்றி இருக்கவங்களே பாதிக்கும். நல்லெண்ணம்னா நல்லது நடக்கும். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நான் நல்லெண்ணங்கிறத பற்றி இதில் தலைப்பு ஞாபகம் இல்லை. அன்பு அமிர்தமாகி அமிர்தமாகும், அமிர்தம் அபரிமிதமாகும் அழைப்புங்கிற அப்பாவுடைய நூலில் இருக்கிறத வச்சு பேசினேன். நல்லெண்ணம் இருந்தால் தனக்கு நல்லது நடக்கும் முன்னாடி தன்னை முற்றி உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் நீயும் வளருவே, மற்றவங்களும் வளருவேன்னு அப்பா அதில் எழுதுறாரு. நல்லெண்ணம் கெட்ட எண்ணமாகும், கெட்ட எண்ணம் நல்லெண்ணமாகும். அது மாற்றம் வரும். திருவுரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லெண்ணம் ஆகுது. எண்ணத்தை மாற்றுவது மனம், மனம் மாற்றத்தை க்ஷணத்தில் செய்யும். நான் செய்யறதுதான் சரின்னு சொல்லிட்டு இருந்தா பேச்சு இல்லை, ஒன்றும் நடக்காது. ஆனா மனம் புரிந்து மாற்றத்தை உடனே க்ஷணத்தில் செஞ்ச முடிஞ்சதுன்னா அங்கே மாற்றம் வரும். மனத்தை விட ஆன்மாவும், ஆன்மாவை விட சத்திய ஜீவமும் உயர்ந்தவை. மனம் மாற்றத்தை செய்யும். ஆனா மனிதன் மனம் மட்டுமல்ல, அவனுக்குள்ளேயே ஆன்மா இருக்குது. சைத்திய புருஷன் சொல்ற நெஞ்சுக்குழிக்குள்ள இருக்கிற அந்தராத்மா இருக்குது. அதற்கு மேலே அவன் தலைக்கு மேலே 12 அங்குல தூரத்தில் இருக்குன்னு சொல்ற ஜீவாத்மா இருக்குது. அதனால அவன் ஆத்மாவை உணர முடியும். மனத்தை விட ஆன்மாவும், ஆன்மாவை விட சத்திய ஜீவமும் உயர்ந்தவை. இது எல்லாத்துக்கும் அடிப்படை சத்திய ஜீவங்கிற சூப்பர் மைண்டுங்கிற மெய்யறிவு, ட்ரூத் கான்சியஸ்னஸ். அதனோட அதுதான் சத்திய லைவ் டிவைன்ல சூப்பர் மைண்ட் இஸ் த கிரியேட்டர்னு சொல்றாரு. அந்த சத்திய ஜீவிங்கிற இறைவனுடைய பேரறிவு தான் இந்த பிரபத்தையே படைத்ததுன்னு சொல்றாரு. உயர்ந்தவை செயல்பட்டால் பெரிய மாறுதல்கள் ஏற்படும். அதான் விஷயம். மனிதனுடைய தாழ்ந்த குணம், கெட்ட எண்ணம், முதல்ல சொன்னார் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் ரெண்டும் இருக்குன்னு. கெட்ட எண்ணம் செயல்பட்ட பிரச்சனைகள் வரும், அது மாறாது. ஆனால் நல்ல எண்ணம், இந்த அப்பா சொல்ற மாதிரி தனக்கு நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்ற நல்ல எண்ணம் இருந்ததுன்னா மாற்றம் வரும். உயர்ந்தவை அதை செயல்பட்டால் பெரிய மாறுதல்கள் ஏற்படும். உயர்ந்தவையால் பெரிய மாறுதல்களையும் குறுகிய நேரத்தில் செய்ய முடியும். அதாவது நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை செயல்பட்ட வச்சா கணத்துல அப்ப யுகம் க்ஷணமாகும், க்ஷணம் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு கணத்துல நடக்கும், குறுகிய நேரத்தில் செய்ய முடியும். சத்திய ஜீவியத்தை கடந்தது சச்சிதானந்தம், பிரம்மம் ஆகியவை. அதுக்கு மேல அது சத்து சித்து ஆனந்தத்துக்கு அப்புறம் பிரம்மத்தினுடைய நிலைகள்ல பிரம்மம் அது சத்திய சத்திய ஜீவியமாகுது. சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம், அப்புறம் சத்திய ஜீவியம். பெரியதும் சிறியதும் ஒன்றே. அதாவது தத்துவமே இங்கே அதான். பெரியதும் சிறியது ஒண்ணுக்குள்ள, அதுக்குள்ள ஏன்னா எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது பிரம்மன் தான். எந்த உருவத்திலும் அவை ஒன்று மற்றதாக மாற முடியும். அது பரிணாமம். பெரியதா இருக்கிறது சிறியதாக முடியும். பெரியதான இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் உட்கொண்ட, பிரபஞ்சத்தை அடுத்த அத்தனைக்கும் காரணமான பரம்பிரம்மம், பரம்பொருள் இது
பூகத்தில் இருக்க எண்ணற்ற ஜீவராட்சிகளாகவும் மலையாகவும் வடுவாகவும் அத்தனையாகவும் ஆகியிருக்கின்றது. மாற்றும் சக்தி உயர்ந்தால் மாற்றம் சீக்கிரத்தில் நடைபெறும். அல்லது மாற்று சக்தி நம்ம சக்தி உயர வேண்டும். அதாவது மனத்தின் சக்தியாக இருந்து இல்லாம அதுக்கு மேல பிரமத்தின் சக்தி நமக்கு வரணும். நிலைகள் 8 ஆகும். நமக்குரியவை முதல் 3 நிலைகளே என்னென்ன? உடல், உணர்வு, மனம். அதுக்கு மேல சத்திய ஜீவியம், ஆனந்தம், சித்து, சத்து, பிரம்மம் எல்லாம் இருக்குது. ஆகிய நிலைகள் உடல், உணர்வு, மனம், சத்திய ஜீவியம், ஆனந்தம், சித்து, சத்து ஆகிய நிலைகள் நமக்கு நேரடியாக பயன்படாது, நம்மளால பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் ஜீவியம், ஜடம் 2 உண்டு. கான்சியஸ்னஸ், ஜீவியம்ங்கிறது அப்பா கான்சியஸ்னஸ்ங்கிறது ஜீவியம்னு மொழியில் இருக்கிறாரு. ஜடம் உண்டு, கான்சியஸ்னஸ், சப்ஸ்டன்ஸ் ஒண்ணுக்கு உண்டு. ஜடத்துக்குள்ளேயும் கான்சியஸ்னஸ் இருக்குது, அதுக்கு சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஜடமா தெரியுது. அது மாதிரி உயிருக்குள்ளேயும் கான்சியஸ்னஸ் இருக்குது. அது மனத்துக்கு மனம் மனிதனுக்கு தான், மற்ற விலங்குகளுக்கெல்லாம் மற்ற ஐம்புலன்களும் பொறிகளும் உண்டு, பொறிகளும் புலன்களும் உண்டு. அதனால எல்லாத்துக்கும் 2 இருக்குது. ஜீவியம் கான்சியஸ்னஸும் இருக்குது, சப்ஸ்டன்ஸும் இருக்குது. ஏன்னா 2 பகுதிகள் உள்ளன. ஜீவியத்தில் ஏற்படும் மாறுதல்கள் பூரணமானவை. சரி, நீங்க போயிருக்கீங்களா? பார்த்துக்கலாம். ஜீவியத்தில் ஏற்படும் மாறுதல்கள் பூர்ணமானவை, ஆனால் நிலையானவை அல்ல. ஜடத்தில் ஏற்படும் மாறுதல்கள் பூர்ணமானவை, நிலையானவை. கான்சியஸ்னஸ்ல மாறுதல் வரும், உடனே மாறிப்படும். நம்ம மனத்துல உடலில் உள்ள உடல் ஒரு நேரத்து வலி தெரியும், அடுத்த நேரம் ருசி தெரியும், அடுத்த நேரம் பார்வைக்கு கண்ணுக்கு விஷயங்கள்லாம் தெரியும். அதெல்லாம் மாறி நம்ம பார்த்ததை மாற்றி பார்க்க முடியும். டிவியை பார்க்கலாம், புத்தகத்தை பார்க்கலாம், பொருள்களை பார்க்கலாம். அதே மாதிரி வலியை உணரலாம், அப்புறம் ஆனந்தத்தை உணரலாம், ருசியை உணரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஜடத்துல ஏற்படும் மாறுதல்கள் பூர்ணமானவை, நிலையானவை. ஜடத்துல ஒரு மாறுதல் வந்துட்டுன்னா அது அப்படியே நிலையா இருக்கும். அது இந்த காலத்துக்கு நமக்கு போகணும். பெரியப்பா பையனை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ள முடிவு செய்து ஜீவியத்திற்கு உண்டானது. அது மனதனுடைய முடிவு. அது பையனுக்கு எல்லா உரிமைகளையும் வழங்கக்கூடியது. ஆனால் தன் சொத்துக்களை தம்பி மகன் பேரில் எழுதுவது ஜடத்திற்குரிய செயல். முதற் செயல் பூர்ணமானதானாலும் மாறக்கூடியது. ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டா சொத்து பூரா கொடுக்கணும். அவர் கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம். அதாவது ஜடத்தில் ஏற்படும் மாற்றம் நிலையானது, பூரணத்தை தன்னுள் கொண்டது. ஒவ்வொரு நிலையையும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒவ்வொரு நிலைக்கும் அதன் உட்பிரிவுக்கும் உரிய சட்டங்கள் ஆங்காங்கே வேறுபடும். மரம் விதையாக நீண்ட காலம் தேவை. மரத்திலேருந்து இது வரணும்னா அது எவ்வளவு நாள், சில ஆண்டுகள் ஆகும். கன்றாகி கன்றிலிருந்து ஆலமரம்னா 1000 ஆண்டுகளோடு இருக்கும், 100 ஆண்டுகளும் இருக்கும். இங்க இருக்கிற மரங்களே 50-60 ஆண்டுகள் ஆனவை, இந்த வீட்டில் இருக்கிற மரங்களே. அதனால அந்த மாற்றத்துக்கு நீண்ட காலம் தேவை. ஆனா ஜடத்துக்கு அது எண்ணத்துக்கு அப்படி இல்லை, அடுத்த நிமிஷம் மாற்றிக்கலாம். நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நல்ல எண்ணமாக காலம் தேவையில்லை, ஞானம் தேவை. கெட்ட எண்ணம் தப்பு, அது மூலமா நல்லது நடக்காது, அதுக்கு தீமைதான் விளையும். அப்படிங்கிற ஞானம் வந்த உடனே நல்ல எண்ணமா மாறிடும். கருவி, காலம், இடம், சக்தி, முறை போன்றவை நடைமுறையில் வேறுபடுவதை விவரமாக அறிய முடியும். அந்த விவரமான ஞானத்திற்கு உலகை ஆளும் தர வேண்டும். நம்ம உலகத்துல நம்ம பயன்படுத்துகின்ற கருவிகள், காலம், இடம், சக்தி, பயன்படுத்தும் முறைகள் போன்றதுக்கெல்லாம் நடைமுறையில் வேறுபாடு உண்டு. காலம் வேறுபடும், சக்தி வேறுபடும். அதை விவரமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த ஞானம் இருந்தால் அந்த விவரமான ஞானத்திற்கு உலகை ஆளும் திறன் உண்டு. அத்திறன் ஆன்மீக சக்தி. அந்த திறமையை நம்மால பெற முடியும். முடிவான நிலையில் ஜடத்தை ஆன்மா ஆள்வது, ஜடம் ஆன்மாக மாறுவது
நடைபெறும் பொழுது மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறும். அதுதான் பரிணாமம், அதுதான் அரவிந்தம், அதுவே ஸ்ரீ அரவிந்தம். நான் முதலே சொன்னேன், அரவிந்தத்தினுடைய நோக்கம் பூமியை சொர்க்கமாக்குவது, பூமியை பூவாக தெய்வீக வாழ்வாக மாற்றுவது. இந்த பூமியை விட்டுட்டு பிறப்பு இறப்புங்கிற சுடலேருந்து விடுபட்டு இறைவனுடன் ஒன்று கலக்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்ற அந்த இதை மாற்றினவர் அரவிந்தர். அதுதான் அது மாற முடியும். ஜடத்தை ஆன்மா ஆள முடியும். நல்ல எண்ணத்தினால எல்லாம் நடக்க முடியும். எண்ணத்தினால நோயை குணப்படுத்த முடியும். இன்டகிரல் ஹீலிங்னு ஒரு புக்கு அன்னை எழுதினதுலேருந்து பகவான் எழுதினதுலேருந்து தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அதனால எந்த நோயையும் நம்ம எண்ணத்தின் மூலமாக குணப்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது கான்சென்ட்ரேட் பண்ணுவதன் மூலமாகவும், நம்பிக்கையின் மூலமாகவும், அமைதியை இறக்குவதன் மூலமாகவும் குணப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ அந்த அன்பு அமிர்தமாகின்றதே ஒரு காதில் இருந்த ஓட்டை கான்சென்ட்ரேஷன் மூலமா அடைபட்டது, காது கேட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அட்சய பாத்திரம் எடுது மணிமேகலை சிலப்பதிகாரத்தினுடைய அடுத்த காப்பியம் மணிமேகலை. அது இரட்டை காப்பியம். சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சேர்த்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துல கோவலன் தன்னுடைய மனைவியான கண்ணகியை விட்டு மாதவியுடன் வாழ்றான். அந்த மாதவிக்கு பிறந்த மகள் தான் மணிமேகலை. அந்த மாதவிக்கு செய்த சிலப்பதி, அதுக்கப்புறம் மாதவியை பிரிந்து மறுபடியும் வர்றா. அவருடைய சிலம்பை விற்பதற்காக மதுரைக்கு போய் அவன் கொலை உண்டு போயிடுறான். அப்புறம் அவன் கண்ணகி மதுரையை எரித்தாள், தெய்வமானாள் அப்படின்னு கதை சொல்லுது. மாதவி கண்ணகிக்கு குழந்தை இல்லை, ஆனா மாதவிக்கும் கோவலன் மூலமா பிறந்த குழந்தை மணிமேகலை. அவ என்ன நினைக்கிறா, நம் வாழ்வு வீணா போச்சு, கிடையா இருந்தோம் இப்படி போச்சுது, இவள் வாழ்வு வீணாகக்கூடாதுன்னு நினைச்சு அவளை துறவியாக்குறா. துறவியாக்கி அவளுடைய உலகுக்கு தொண்டு செய்ய சேர்றா. அவ இதுக்கு தீவு மறந்து போது மணிபல்லவங்கிற தீவுக்கு போய் அந்த தீவுல ஆபுத்திரன்கிறவன் கையில இருந்த அட்சய பாத்திரம், அட்சய குறையாத பாத்திரம் அர்த்தம். அட்சய பாத்திரங்கிற பாத்திரத்தை வாங்கிட்டு அது மூலமா எல்லாருக்கும் பசிப்பிணியை அறுப்பதற்கு அதுல இருந்து அது உணவு ஒரு பத்திரிகிட்டேருந்து உணவு முதல்ல வாங்குறா. அந்த உணவு குறைவதே இல்லை. அது மூலமா அதை எல்லாருக்கும் செய்யற. அதுதான் அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரத்தில் அனந்தன் ஜடமாக வெளிப்படுகிறான். அட்சய பாத்திரத்தின் தத்துவம் என்ன? அட்சய பாத்திரத்துல போட்ட உணவு குறைவதே இல்லை. பசியால கஷ்டப்படுறவங்க எல்லாரும் ஊரா போய் அவங்களுக்கு உணவு கொடுக்குறா. அந்த அட்சயன்னு குறையாத, சயம்னா குறையிறதுன்னு அர்த்தம். அட்சய பாத்திரம்னு குறையாத பாத்திரம். அது அமுத சுரபின்னு அதுக்கு பேருது. அப்படி எப்படி அது என்ன ஜடம்க்கு குறைவு இல்லைங்கிற தத்துவம் அதுக்குள்ள இருக்கிற இறைவன் அனந்தன் ஜடமாக வெளிப்படுகிறான்னு அர்த்தம். அதுல தத்துவம் வெளிவென்றது அர்த்தம். அதாவது எல்லையற்ற பலம், அதுவும் அட்சயதான். எதிரி யாராக இருந்தாலும் அவனுடைய பலத்தில் தனக்கும் பாதி வேண்டும் என்று வரம் கேட்டவன் பெற்றது எல்லையற்ற பலம். அதுவும் இந்த அளவற்றதுங்கிற வரம்பற்றது எதுவா இருந்தாலும் குறையாமல் இருக்குங்கிற அர்த்தம். இது சக்தியில் எல்லையற்றது, பொருள் எல்லையற்றதுங்கிறது அதுல இருந்து உணவு கிடைச்சிட்டே இருந்தது. இது மாதிரி தான் யாரை பார்த்தாலும் அந்த பலம் தனக்கு வரணும். வாலிக்கும் அதுக்கும் தான் சொல்லுவாங்க. வாலியை முன்னாடி யாரும் வாலியை ராமன் மறைந்திருந்து கொன்றார். அதுக்கு காரணம் என்னன்னா, வாலிக்கு முன்னாடி யார் போனாலும் அவங்களுடைய பலம் வாலிக்கு போயிடும். அதனால நேரடியாக கொள்ள முடியாது என்று மறைந்திருந்து கொண்டார்னு சொல்லுவாங்க. அது இது சக்திக்கு சிறிய மனித சக்தியில் எல்லையிட்டது. சிறிய மனிதன் முடிவற்ற பலத்தை தவம் மூலம் பெறுகிறான். இது பழையது. அந்த காலத்துல ரிஷிகளுக்கெல்லாம் தவம் இருந்தது. இவங்கெல்லாம் சொன்னது ஒரு பகரவம் சக்தி எனக்கு வரணும்னு கேட்டதும் ஒரு அசுரன். அது மாதிரி தன்னை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு ரணியன் அப்படிதான் வரம் கேட்டான். இவனு தவம் செஞ்சு, ராவணனும் தவம் செஞ்சு சக்தி பெற்றான். இதுல ஒரு நரகாசுரனும் அப்படித்தான் இதுக்கு பெற்றான். இதுக்கு ஒவ்வொரு அரசுரர்கள் எல்லாம் அவங்க தவத்தின் மூலமாக கான்சென்ட்ரேஷன் அது மூலமா பலன் பெற்றாங்க.
ஆனா அங்க சிறிய மனிதன் முடிவற்ற பலத்தை தவம் மூலம் பெறுகிறான். இங்கு நிலை நிலை வந்து உணர்வு, சக்தி, பிராணம், வைட்டல். கருவி தவம், அவங்க செய்யறது முயற்சி. சக்தி காலத்தை கடந்த ஆத்மா. மனிதநிலைக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சி இது. இந்த தவத்தின் மூலமாக சக்தி அடைகிறது. ஆனா அரவிந்தன் சொல்றது அந்த தவம் இல்லை. ஸ்ரீ அரவிந்தம் தவத்திற்கு பதிலாக சரணாகதியை கருவியாக பயன்படுத்தியது. அரவிந்தன் சொல்றதுக்கு அரவிந்தத்துக்கு அன்னை அரவிந்தனுடைய பூர்ண யோகத்துக்கு கருவி சமர்ப்பணமும் சரணாகதியும். சமர்ப்பணம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணமாக செய்யணுங்கிறது. அதனுடைய உச்சகலம் சரணாகதி, பூர்ணமாக இறைவனிடமே கொடுத்துறது. என்ன அர்த்தம்? இறைவனிட்டு நம்ம முழுசா சரணாகதி அடைஞ்சதும் இந்த இறைவனுடைய சக்தி நமக்கு வந்துடுது. இது நான் பலமுறை இவருடைய மாணிக்கவாசகருடைய வரி சொல்லிருக்கேன். தந்தது எந்தனை கொண்டது உந்தனை சங்கரா யாருகளோ சதுரர் தாமே. சங்கரா, நான் எனக்கு உனக்கிட்ட நான் என்ன கொடுத்துட்டு நான் உன்னையே வாங்கிட்டேன். இந்த வியாபாரத்துல யார் சதுரர்னா இவர் கெட்டிக்காரர். இந்த பண்டமாற்று வியாபாரத்துல யார் கெட்டிக்காரர்னு கேட்கிறாரு. அது என்ன அர்த்தம்னா, இறைவனை சரணடைந்தால் இறைவனுடைய சக்தி நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். அதனால அரவிந்தம் தவத்திற்கு பதிலாக சரணாகதியை கருவியாக பயன்படுத்துகிறது. அதன் சக்தி காலத்தினுள் செயல்படும் காலத்தை கடந்த ஆத்மா. அது காலத்திலேயே ஆத்மாவை வந்து காலத்துல செயல்பட வைக்கிறது. இதயத்துக்கு அப்பா அடிக்கிறது, காலத்தை கலந்ததே காலத்தினுள் கொண்டு வருதல். அதை வந்து மூன்றாம் நிலை காலம்னு அப்பா எழுதுவார். ஸ்ரீ அரவிந்தம் சிறிய மனித வாழ்வை பெரிய தெய்வீக வாழ்வாக மாற்றும் வகை இது. காலத்து கடந்ததை காலத்தினுள் செயல்பட வைத்து மனித வாழ்வை தெய்வீக வாழ்வாக மாற்றுகின்றது. அன்னை பக்தன் தவமிருந்து வரம் பெறுவதற்கு பதிலாக சரணடைந்து சுற்றுப்புற வாழ்வுடன் தொடர்பு கொள்கிறான். தபஸ்வி தவத்தால் காலத்தை கடப்பது போல் அவன் காலத்தை கடந்து செல்வதில்லை. அவன் காலத்திலேயே செயல்படுகிறான், காலத்திலே இருக்கிறான். ஆனால் காலத்தினுள் காலத்தை கடந்த நிலையை சரணாகதி அவனுக்கு அளிக்கின்றது. அவன் தவத்தினால செஞ்சதை அவனுடைய வாழ்கின்ற காலத்திலேயே சரணாகதி அவனுக்கு அளிக்கிறது. அவன் தொடர்பு கொள்ளும் பொருள்கள் தங்கள் முழு பலத்தை அவனுக்கு கொடுக்கின்றன. ஒரு பழம் வாங்க என்றால் உடையாக பழம் அவனை நாடு வருகின்றது. அது இறைவன் சக்தி அங்கு வருது. பழம் வேண்டும் என்ற சிறிய எண்ணம் பழங்கள் ஏராளமாக நாடி வரும் பெரிய செயலாக மாறுகின்றது. ஏன்னா காலத்தை கடந்ததாகிய பரம்பருடைய சக்தியை அவன் காலத்திற்கு அழைக்கிறான். எதை செய்ய வேண்டுமானாலும் பக்தன் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அது அன்னையை அழைப்பது. காலத்தை கடக்க பக்தன் அன்னையை காலத்திலிருந்து அழைப்பதற்கு பதிலாக கடந்த நிலையிலிருந்து அழைக்க வேண்டும். அதாவது நம்முடைய ஆசைகள், நிறைகள், விருப்பங்கள், குறைகள், நிறைகளை விட்டுட்டு அதுக்கு மேல இருந்து அழைக்கணும். மனம் எண்ண ஓட்டத்தில் இருந்தால் அழைப்பு காலத்திலிருந்து எழும். சரி, காலத்திலிருந்து அழைக்கிறதுனா மனசுல இருந்து அழைக்கிறதா? மனம் கடக்கணும். எண்ணமற்ற நிதானமாக இருந்து மனம் அன்னையை அழைப்பது காலத்தை கடந்த தவநிலையிலிருந்து அழைப்பதாகும். அதான் இங்க முக்கியம். நம்ம செய்ய வேண்டியது மடை, அதை தூக்கி போட்டுனது. அன்னையை அழைக்கிறதுங்கிறது நம்ம காலத்தை கடந்து அழைக்கணும். நம்ம வந்து மனத்துல என்ன ஓட்டம் இருக்கும்போது காலத்துல இருக்கிறோம். எண்ண ஓட்டத்தில் இருந்து அழைப்பு காலத்திலிருந்து, நம்ம மனுஷனா இருக்கிறோம். எண்ணமற்ற நிதானமாக இருந்த மனம் அன்னையை அழைப்பது காலத்தை கடந்த தவநிலையிலிருந்து அழைப்பதாகும். அதோட மனம் வந்து மௌனம் அடையுது. மௌனம் அடையும் போது அங்க இறைவன் நிலையை அடைகின்றது. நான் இங்க பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்பா எனக்கு உதவி எழுந்தாருன்னு, பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காடுன்னு எழுதியிருக்கிறார். அமைதியின் மூலமா அழைத்து அழைத்து மனம் மௌனம் எண்ணமற்ற நிலைக்கு போயிட்டாலே நம்ம எங்க போயிட்டோம்னு அர்த்தம்? நம்மை கடந்து விட்டோம்னு அர்த்தம். மனசு ஓயாம வேலை செஞ்சுட்டே இருக்குது, சலிச்சுட்டே இருக்குது. நம்ம பேசுறதுல வந்து
யோசிச்சு கழிச்சு போயிட்டோம்னு சொல்றோம். அப்படி கழிச்சு போறதுக்கு காரணம் என்ன? நம்ம மனம் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி யோசிக்கிற நிறுத்தினதும் களைப்பு மனுஷன் நிலையில மாறி அடுத்த நிலைக்கு போயிடும். இந்த மௌனத்துக்கு போறோம். அதுதான் பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட். அந்த நிலையிலிருந்து அன்னை அழைச்சாக்கா அன்னை செயல்படுவாங்க. அதான் விஷயம் அது. அதனால சைலன்ஸ் அங்க எண்ண ஓட்டத்தில் இருந்தால் அழைப்பு காலத்திலிருந்து எழும். எண்ணமற்ற நிதானமாக இருப்பது மனம் அன்னையை அழைப்பது காலத்தை கடந்த தவநிலையிலிருந்து அழைப்பதாகும். இரண்டையும் கடந்த நிலை பக்தனுக்குரியது. எளிய பக்தனால் தவமலனற்ற நிலை, எண்ணற்ற மௌன நிலை அவற்றை கடந்து அற்புத நிலையெல்லாம் எட்ட முடியுமான முடியும். இவையெல்லாம் கருக்குதவாத 8 சுரக்காய் என மனம் கூறும். அது முடியுங்கிறது அன்னையினால அன்பனால முடியுங்கிறதா. அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றாரு. மனிதனால முடியுமா? மனதை கடந்து போகும். மனம் நான் தான் சொன்னேன், மனசு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இதான் கழிச்சு போகுதுன்னு சொல்றோம். நான் இதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இங்க லிங்குவிஸ்டிக்ஸ்ல பேசாம யோசிக்கும் போதும் பேச்சுக்குரிய நம்முடைய உடல் உறுப்புகள்ல மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், பேசும்போது என்னுடைய வாயுக்கு காற்று, நுரையீரலிருந்து வர்ற காற்று இந்த குரல் வழியில இருக்கிற லோக்கல் கார்டு வழியா வாய்க்கு வருது. வாயில நாக்கு மாற்றி பல இடங்களை தொடுது மாதிரி பல ஒலிகளா வருது. இதழ்களை தொட்டா பாவு மாவு வருது. அதுக்கு உள்ள இதை தொட்டா கத்த நாரா எல்லாம் வருது. அதுக்கு பின்னாடி போனாக்கா சா வருது. அப்புறம் போனா கா வருது, தா வருது, பா வருது, எல்லாம் வருது. அது வாயை திறந்தா ஆ வருது. அதுக்கு மேல ஊ வருது. நாக்கை குவிஞ்சாக்க இந்த வேலையை அத்தனையும் அந்த மசில் செய்யுது. எண்ணம் எண்ணிட்டே இருக்கும்போது. அப்படி இல்லாம எண்ணம் நின்று போச்சுன்னா இந்த இயங்குறது இல்லை. அதுக்கு மனிதனால முடியுங்கிறதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாருப்பா. பறக்க முடியாத மனிதனை விமானம் பறக்க வைக்கிறது. எதையும் செய்ய முடியாத மனிதனை எதையும் செய்ய முடியும் என்று டெக்னாலஜி கூறுகின்றது. இன்னைக்கு இந்த டெக்னாலஜி, நான் இங்கே பேசுகிறேன், அமெரிக்காவில இருந்து ராம்ஸ் அதை இது பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் எங்கெங்கெல்லாம் செல் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் இதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. டெக்னாலஜியை ஏற்றுக்கொண்ட மனிதன் குரல் அமெரிக்கா வரை கேட்கும். அமெரிக்கா வரைக்கும் கேட்கறதே இல்லை, அமெரிக்கா வரைக்கும் பார்க்கும். பேசுறதுக்கு முன்னாடி வீடியோ காலில் கூப்பிட்டு அங்கிள் செட் பண்ணுங்க, நான் செட் பண்ணுறேன், பனையப்பன் நீ வேறு ஏதோ வேலையாக இருக்கிற, நான் செட் பண்ண போகிறேன்னு அவன் சொன்னான். அதனால் 6000 மலை இதுகளுக்குள்ள கடலை தாண்டி 20 மணி நேரம் கடந்து போக வேண்டிய இதில் இருக்கிற ராம்ஸை நம்ம இங்கேருந்து பார்க்க முடிஞ்சது, பேச முடியுது. அது டெக்னாலஜி. நம்ம கண்டுபிடிச்ச டெக்னாலஜியே இவ்வளோ செய்யும் போது இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிற பரம்பரையுடைய டெக்னாலஜி என்ன செய்ய முடியாது? அதுதான் செய்கிறாரு. டெக்னாலஜியை ஏற்றுக்கொண்ட மனிதன் குரல் அமெரிக்கா வரைக்கும் கேட்கும். அதுபோல அன்னையை ஏற்றுக்கொண்ட பக்தனை அவனால் முடியாததை முடியுமாறு செய்வது அன்னை. அன்னையை பக்தரை செய்ய முடியும். ஆனா முக்கியம் என்ன? அவன் எண்ணத்தை கிடக்கணும், நல்லது கெட்டதை கிடக்கணும், உயர்ந்த நிலைக்கு போகணும். அப்பதான் அது நடக்காது. எந்த நிலையில் டெக்னாலஜியை ஏற்றாலும் அந்த நிலையில் அது பயன் தருவது போல அன்னையிடமிருந்து பெற அந்நிலையில் அவரை ஏற்க வேண்டும். அன்னையை ஏற்கிறதுல பல நிலை இருக்குது. சின்ன சின்ன காரியத்துக்காக ஏற்கிறது வேற, முற்றிலுமா அவர்கிட்ட கொடுத்துறது வேற. அதுதான் இங்க செய்யணும். சரணாகதி அதுதான். கொடுத்துட்டு அன்னைகளின் முறைகளை பின்பற்றினா எல்லாமே நடக்கும். நாம் டிவியால் பயன்பெற டிவி உலகுக்கு வந்தால் போதாது, வீட்டில் இருக்க வேண்டும். அது நம் பங்கு. அன்னையை மனதில் இருக்க வேண்டும். எந்த நிலையில் எந்த ஆழத்தில் அன்னையை மனம் ஏற்கிறதோ அந்த நிலையில் நம்மால் முடியாதது முடியும். இதுவும் முடியும். அன்னையை நம்ம எந்த நிலையில ஏற்றிருக்கிறோம், ஆன்மாவின் நிலையில ஏற்றுக்கிட்டாக்க அன்னையை பயன்படுத்த முடியும், செய்ய முடியும். எல்லா நிலைகளும் அன்னையில் உண்டு. நடப்பதற்குரிய நிலையை நாம் நினைக்க வேண்டும். நடப்பதற்குரிய நிலையை கொண்டு போகணும். பல்வேறு நிலைகளை பற்றி பின்னாடி செய்கிறாரு. பிரயாணம் செய்கிறோம், அன்னையிடம் பாதுகாப்பு கேட்டு பிரார்த்தனை செய்கிறோம். அப்பிரயாணத்தை மேற்கொண்ட பக்தர்கள் 10 பேரானால் எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைத்துவிடும். கிடைக்கும் வகை நாம் அன்னையை மனதில் ஏற்றுக்கொண்ட ஆழத்தை பொறுத்தது. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எழுதுகிறோம். இந்த கொரோனா வந்த பிறகு பயத்திலிருந்து விடுதலைன்னு நான் அன்னையினுடைய எழுத்துக்கள்லேருந்து மொழிபெயர்த்து பேசினேன். அன்னையிட்ட நம்பிக்கை இருந்தா உன்னை சுற்றி தொற்று உள்ளவங்க இருந்தாலும் ஒன்று தொற்றாதுன்னு அப்ப அன்னை எழுதுறாங்க.
சரி. இங்க ஆனந்தங்கிறவர் எம்எஸ்எஸ்ல இருந்து பேசுறாரு. அவர்கிட்ட நீயே சொல்லு மயிறு, நீயே சொல்லிடு. இங்க மீட்டிங் நடக்குது, நான் சார் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடு. இங்க மீட்டிங் நடக்குது, சார் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடு. நான் பேசிட்டு இங்க மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. சரி 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 தெரியும். ஆனா நான் பார்த்துட்டு அதனால பக்தர்கள் நாம் அன்னையை மனதால் ஏற்றுக்கொண்ட ஆழத்தை பொறுத்தது. சிலருக்கு மதர் என்ற சொல்லுக்கு மேல் அன்னை உருவம் மனதில் எழாது, அவருக்கு பாதுகாப்பு உண்டு. அடுத்தவருக்கு அன்னை நினைவு தானே எழும். மற்றொருவருக்கு அன்னை உருவம் நெற்றியில் தெரியும், மனதிலும் தெரியும். உருவம் ஒளிமயமாக இருக்கும், வெண்மையாக இருக்கும், புனிதமாகவும் இருக்கும். நினைத்தவுடன் அன்னையும் பகவானும் இருக்கும் சிறபிரவும் தெரியும். நெஞ்சும் நிறையும் நினைவும் உணர்வும் பல வகைப்பட்டன. அன்னை ஏற்கொண்டவருடைய நிலையை பொறுத்து இது மாறுபடும். அப்ப அது அத்தனையும் தெரியும். பிரயாணத்தில் தேவைப்பட்ட செய்தியை கேட்கும் முன் காதில் விழும். இது அறிவு மூலம் அன்னையை செயல்படுகின்றது. ரயிலில் ஏறி உட்கார்ந்தவுடன் மனம் பூரிக்கும். இது நெஞ்சு நிறைந்தவர் பெறுவது. புறப்பட அரை மணி நேரம் முன்பு நாம் போகும் இடத்திற்கு போகும் தனவந்தர் தம்முடன் வந்து அழைத்து போக முன் வருவது. ஒளிமயமான உருவம் தருவது பலன் அது. அதுபோல போகும்பொழுது எழுந்த தற்செயலான சொல்வழி பெரிய சம்பந்தம் வரும். ஒளியின் தரத்தை பொறுத்தது பலனது. நம்ம அன்னையை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அன்னையிட்டு நமக்கு பலன் கிடைக்கும். நிலைகள் பல, பலன்களும் பல. நம்ம அன்னையை ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலைக்கு தகுந்தாப்புல நமக்கு பலன் கிடைக்கும். ஏற்கனவே நாம் அன்னையோடு கொண்டிருந்த தொடர்பு, அன்பர்களுடன் கொண்ட தொடர்பு இப்பிரயாணத்தில் படிச்சிடும். இருபுறமும் இரு அன்பர்கள் வந்து உட்கார்ந்து அன்னையை பற்றி பேச ஆரம்பித்த சூழல் அற்புதமான கனம் பெறுவதும் உண்டு. எல்லா நிலைகளிலும் அன்னையை எல்லா நேரங்களிலும் ஏற்பது அன்னையை அனுபவத்தால் அறிய மனம் வேண்டியதாகும். அன்னை சூழல் செயல்படுறது இந்த இந்த உங்களுக்கு தெரியும். நம்ம மையம் ஆரம்பிச்சது செகண்ட் நார்த் கிராஸ்ல 13ஆம் நம்பர் வீட்டில். அந்த வீட்டில் சின்ன வீடு, 700 சதுரடி தான் உள்ள வீடு. அது வீட்டில் மொட்டை மாடியில் கீத்துக்கட்டை போட்டு அன்னையை ஆரம்பித்தோம். இந்த வீடு விலைக்கு வந்தது. எனக்கு பணம் இல்லை, என்னுடைய மகன் பணம் தரேன்னு சொல்லி முக்கால்வாசி பணத்தை கொடுத்தா அது இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டுக்கு அன்னைக்கு அவன் பணம் கொடுத்தனுடைய இதுக்கு அவனுக்கு சென்னையில் ஒரு பெரிய வீட்டை, இன்றைக்கு பல கோடி பெறக்கூடிய வீட்டை அன்னை கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு கடன் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு போனால் அந்த பேங்க் மேனேஜர் டேபிளில் அன்னை படம் இருக்குது. அதான் அன்னைக்கு அவன் செஞ்சால் அது அடுத்து அவங்க கொடுக்கறதுக்கு அன்னை வரும். அது அன்னை ஏற்றுக்கொண்ட நிலையை பொறுத்து வந்தது. அதனால எல்லா நிலைகளிலும் அன்னையை நாம் எல்லா நேரங்களிலும் ஏற்பது என்பது அனுபவத்தால் மனம் அறிய வேண்டியதாகும். இங்க சிறியதும் பெரியதுங்கிறது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அதாவது கண்டம் அகண்டம்னு சொல்லுவாங்க. கண்டம்னா துண்டு, அகண்டம்னா பிரிவு இல்லாதது, முழுமை. கண்டம் நமக்கு அகண்டமாக தெரிந்தால்தான் லைஃப் டிவைன் விளங்கும். கண்டத்துக்குள்ள சிறு பகுதிக்குள்ள அகண்டம் இருக்கின்றது, முழுதும் இருக்குது. அதாவது சிறியதுக்குள்ள பெரியது இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சா லைஃப் டிவைன் விளங்கும். அகண்டம் தானே விரும்பி கண்டமாக காட்சி அளிக்கின்றது. பிரிவற்றதான பிரம்மம் முழுவதும் பிரிது தானே. இதை பற்றி எதுவர் இறைவன் தன்னைத்தானே ஜடத்தினுள் மறைத்து கொண்டு தன்னைத்தானே தேடுகின்றான் என்று சொல்லுவாங்க. அதுபோல பிரம்மம்தான் இந்த ஜடமாச்சு, நுண்ணுயிர்களாச்சு, எல்லாம் ஆச்சு. அது தன்னை தேடுகின்றது. அதனால அது கண்டமா தெரியுது. கண்டம் நமக்கு அகண்டமாக தெரிந்தால் அந்த கண்டம் நமக்கு அகண்டம் பிரிவற்றதுலதான் இந்த எல்லாமேங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு லைஃப் டிவைன் விளங்கும். அகண்டம் தானே விரும்பி கண்டமாக காட்சி அளிக்கின்றது. கண்டத்தை அகண்டத்தின் வெளிப்பாடாக காணலாம். ஒரு சிறு பொருளும் அது பிரம்மம்னு இல்லை. சர்வம் பிரம்மமயம் ஜெகத்.
இந்த ஜகத்துல இருக்கிற அத்தனையுமே பிரம்மன் தான். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கிறேன். தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். இது உபனிஷத்தினுடைய மகா வாக்கியங்கள்னு சொல்றது. அது உண்மை. நம்ம அந்த நிலைக்கு நம்ம போனோம்னா நமக்கு தெரியும். இது பொருள்கள் எல்லாம் அன்னை தெரியவாங்க, பகவான் தெரியவாரு, இறைவன் தெரிவார். அகண்டம் தானே விரும்பி கண்டமாக மாறுகின்றது. கண்டத்தை அகண்டத்தின் வெளிப்பாடாக காணலாம். அதான் விஸ்வரூப தரிசனம் சொன்னதாக சொல்றது. விஸ்வரூப தரிசனம் சினிமாவில் காட்டுற மாதிரி கண்ணு மூடி பிரம்மாண்டமா தெரியுது இல்லை. விஸ்வம்னா பிரபஞ்சம். கிருஷ்ணர் அவனுக்கு போர்க்களத்துல கீதை முடிச்சவர் காட்டுன விஸ்வத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனையும் அவருக்குள்ள தெரிஞ்சது. எல்லா பொருள்களும், காரும் மலையும் எரிமலையும் இதுவும் உயிர்களும் எண்ணற்ற உயிர்களும் அத்தனையும் அவருக்குள்ளது. அதான் விஸ்வரூபம்னு. விஸ்வரூபம்னு பிரம்ம அந்த படத்துல பெருசா காமிக்கிறதுனால அவரு 6 அடி மனிதனா இருக்கிறவர் உயர்ந்து காமிச்சதுனால அதை நம்ம அதுவா நினைச்சுக்கிறார். விஸ்வம்னா பிரபஞ்சம். விஸ்வத்துமாகவே அர்ஜுனனுக்கு காமிச்சாரு. போர்க்களத்துல போர் செய்ய மாட்டேன் எல்லாரும் இது சொன்னப்போ அது கீதை உபதேசம் செஞ்சுட்டு காமிச்சார். கிருஷ்ணன் அது அவர் அவதாரம், தெய்வத்தின் அவதாரம். அது பிரபஞ்சம் தான் அவரு எல்லாமே எல்லாங்கிறத காமிச்சாரு. அகண்டத்தின் வெளிப்பாடாக காணலாம். கண்டத்தை முடிவானதாகவும் மாற்றமில்லாததாகவும் கருதலாம். பிரம்ம ஞானத்துக்கு சோகம் ஆனந்தமாக தெரியும். சோக வலி ஆனந்தமாக மாற்றுதல்னு அப்ப எழுதியிருக்கிறாரு. இது பகவான் எழுதுறதுதான். அதுவும் வலிக்கு அதை என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு இப்போ ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தினால நடந்திருக்கிறேன். 3 நாள் தூங்காம தான் இருந்திருக்கிறேன். அந்த வலி அழுகையும் இருந்திருக்கு. அது மாறி அந்த வலி இருக்கும், வலியை மீறி ஆனந்தமும் இருக்கும். அது வந்திருக்கு. எதிராக உள்ள நிலைகளை ஏற்கும் திறன் யோகத்திற்கு உண்டு. அதனால வலியை ஆனந்தமாக்குறது, ஆனந்தத்தை வலியாக்குறது உண்டு. எதிராக உள்ள நிலைகளை ஏற்கும் திறன் யோகத்திற்கு உண்டு. அகண்டமாகவும் கண்டமாகவும் ஆனவன் அவன் என ஏற்க முடிவதில்லை. அது ஏற்கும். நம்ம கண்டமாக சின்ன சின்ன பொருள்களை பிரிவினைகள். கண்டம்னா துண்டு துண்டா நமக்கு தெரிகிறதும், மனிதனாகவும் ஜடமாகவும் விலங்குகளாகவும் பூமியாகவும் இதாகவும் தெரிகிறதும், இது எல்லாம் இல்லாம பிரியமா இருக்கிற ஒண்ணுங்கிறத அதான் விஸ்வரூப தரிசனம். ஒண்ணுங்கிறது ஒண்ணு தெரியும், நமக்கு தெரியல, ஆனா தெரிய முடியும். நம்ம ஏற்க முடியல, அப்படி ஏற்பதுதான் தரிசனம். லைஃப் டிவைன் என்ற நூலில் பிரம்மம் உலகமானதையும் உலகம் பிரம்மத்திற்கு அது தேடும் பேரின்பத்தை கொடுத்த பின் மீண்டும் பிரம்மமாவதையும் பகவான் எழுதுவதை அகண்டமான பிரம்மம் கண்டமான உலகமாவதை குறிக்கும் எனலாம். அதுதான் சொல்லுது. பிரிவற்றதான பிரம்மம் தான் இந்த கண்டம பிரிவுள்ளதாகிய உலகமாக்கு. தெய்வம் குழந்தைகள் விழிப்பாய் உள்ளதை கண்டதால் குழந்தையிடம் பிரியம் செலுத்த முடியும் என்பதைப் போல லைஃப் டிவைன் புரிய இந்த அம்சம் சிறியது பெரியதாவது புரிய வேண்டும். சிறியதுக்குள்ள பெரியது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அகண்டம் கண்டமாவது புரிய வேண்டும். அதே போல பெரியதுதான் சிறியதாச்சுங்கிறது புரியணும். கண்டம் என்பது துண்டு, சிறியது அகண்டம் துண்டம். ஆனா அகண்டம்ங்கிறது துண்டிக்கப்படாத பிரம்மம். பிரம்மம் உலகமாக விரும்பி சிறிய கண்டமான உலகமாயிற்று. இந்த உலகத்துக்கு வந்தது. பிரம்மத்தை வற்புறுத்த முடியாது, தானே விரும்பி செயல்பட வேண்டும். அது தானா விரும்பிதான் இந்த சிருஷ்டியை தன்னிலிருந்தே இந்த சிருஷ்டியை உருவாக்குச்சு. இது பெரிய தத்துவம், முடிவான தத்துவம். அழகான பெண்ணை அவள் குறைகளையெல்லாம் புறக்கணித்து அழகுக்காக ஆண் விரும்புவதும், தருதலையான ஆண்மகனை அழகுக்காக பெண் அடிமையாக நேசிப்பதும் இதே தத்துவம்தான். கண்டத்தை அகண்டம் விரும்புறது, குறையை புறக்கணித்து நினைக்கிறது. பிரம்மத்தின் முதல் சிருஷ்டி நிலை சத், அடுத்தது சித், 3ஆம் நிலை ஆனந்தம். சத்துங்கிறது உள்ளது இருக்கிறதெல்லாம் பிரம்மம். சித்துங்கிறது கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அது இயங்கி சக்தியாகி செயல்படுறது. ஆனந்தம்ங்கிறது அதனுடைய வெளிப்பாடு. ஆனந்தம் பிரம்மம் எனப்படும். இந்த இதுல உபனிஷத்துல வருணனுடைய மகன் வாருணின்னு நினைக்கிறாரு. அவன் தவம் போய் செய்யறாரு. போயிட்டு முதல்ல அன்னம் பிரம்மம்னு சொல்றாரு. இன்னும் போய் தவம் செய்யன்னு சொல்றாரு. அப்புறம் போயிட்டு பிராணம் பிரம்மம்னு சொல்றாரு.
இன்னும் போய் தவம் செய்யணும்னு சொல்றாரு. அப்புறம் மனஸ் பிரம்மம்னு சொல்றாரு. இன்னும் தவம் இன்னும் ஆனந்தோ பிரம்மம் அப்படின்னு சொல்ற ஆனந்தம் தான் பிரம்மம்னு சொன்னது பதில் சொல்லல. ஆனந்தம் தான் பிரம்மம். ஆனந்த பிரம்மத்தினுடைய இயல்பு ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்காக தான் பிரம்மம் படைத்தது. அதனால ஆனந்தம் பிரம்மம் எனப்படும். உலகம் ஆனந்தத்திலிருந்து எழுந்தது. இறைவன் தன்னுடைய ஆனந்தத்திற்காக இறைவன் படைத்தது உலகம். ஆனந்தத்தால் வாழ்வது, ஆனந்தத்தில் முடிவது. ஆனந்தம் மனிதனுடைய ஆன்மாவுக்கு அன்பாகவும் உணர்ச்சிக்கு சந்தோஷமாகவும் மனிதன் பார்வைக்கு அழகாகவும் தோன்றுகிறது. சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்லுவாங்க. சத்தியம் உள்ளது, சிவம் அதுதான் சிவம், சுந்தரம் அழகுதான். ஆனந்தம் உலகம் ஆனந்தத்தில் எழுந்தது. இறைவனுடைய பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தில் எழுந்தது. ஆனந்தத்தால் வாழ்வது அந்த ஆனந்தத்துக்காக இருக்கிறது. ஆனந்தத்தில் முடிவது. ஆனந்தம் மனிதனுடைய ஆன்மாவுக்கு அது எப்படி தெரியுது? அன்பாகவும் உணர்ச்சிக்கு சந்தோஷமாகவும் மனதின் பார்வைக்கு அழகாகவும் தோன்றுகிறது. மனிதன் தெய்வம். அவன் பரமனை அடைய பதைபதைக்கிறான். அவனது உயர்ந்த கருவி மனம். மனம் பரமனை அனுதினமும் விழுகின்றது. பரமம் என்பது சச்சிதானந்தம். அது சத்தியம், ஞானம், அனந்தம் எனப்படுவது. சத்தியம் ஆத்மா அறியக்கூடியது. ஞானம் வாழ்வு உணரக்கூடியது. ஆனந்தம் மனதிற்கு தெளிவுபடும். தெளிவுபடும் நேரம் அது அழகாக தென்படும். சச்சிதானந்தம் எப்படி தெரியுது? ஆனந்தம் சத்தியம் உண்மைக்கு ஆன்மாவுக்கு தெரியும். இது ஆன்மாதான் தெரிய முடியும், மனம் அல்ல. சத்தியம் ஞானம் அனந்தம் எனப்படுவது சத்தியம். அதுதான் முடிவற்றது. அனந்தம்னா முடிவற்றது. சத்தியம் ஆத்மா அறியக்கூடியது. ஆத்மாவுக்கு தான் அந்த சத்தியம் தெரியும். ஞானம் வாழ்வு உணரக்கூடியது. ஆனந்தம் மனதிற்கு தெளிவுபடும். தெளிவுபடும் நேரம் அது அழகாக தென்படும். அதுக்கு அழகு தான் இருக்கு. அது வேற ஒன்றும் அதிசயம் கிடையாது. அழகை காணும் மனம் ஆண்டவனை பெண்ணில் காண்கின்றது. ஆண் பெண்ணை பார்க்கிறதும் பெண் ஆணையை பார்க்கிறதும் பத்தி சொன்னார். அது இந்த அழகை பார்க்கும்போது அந்த அழகுக்குள்ள ஆன்மா இருக்குதுங்கிறார். அழகை காணும் மனம் ஆண்டவனை பெண்ணில் காண்கின்றது. இதுல சாவித்திரியில சத்தியவான சாவித்திரி சந்திக்கிற இதுல அந்த இது வரும். எப்படி அந்த இறைவனையே பார்க்குற மாதிரி ஒரு பருணனை இருக்கும். அழகை காணும் மனம் ஆண்டவனை பெண்ணில் காண்கிறது. கண்டது கவரப்படுகிறது. ஆனா கவர்ச்சி தாழ்ந்தது. கிளர்ச்சி அதற்குரியது. கவர்ச்சியானாலும் கிளர்ச்சியானாலும் அது பரமனை நோக்கி இதயமேழும் எழுச்சி. அங்க ஆர்வம் வந்துருது. அஸ்பிரேஷன் வந்துருது. எனவே புனிதமானது. அது மாறணும். திருவுரு மாறணும். புனிதம் புத்துணர்ச்சியானால் உலோக சொர்க்கமாகும். இது ஆரம்பிக்கிறது கணவன் மனைவி அன்பு அல்லது ஆண் பெண் கவர்ச்சியினாலதான் ஆரம்பிக்குது. ஆனா அது புனிதப்பட்ட தாழ்ந்த நிலை மீது கிளர்ச்சி இல்லாம அது உயர்ந்த போனாக்க அந்த பரமனை நோக்கி எழுச்சியாகும். எனவே புனிதமானது. புனிதம் புத்துணர்ச்சியானால் பூலோகம் சொர்க்கமாகும். அது சிறியது பெரியதாவது. வெறும் ஆண் பெண் கவர்ச்சிங்கிறது சிறியது. அது ஆனா பெரியதாகும். அது உயர்ந்த முறை உயர்ந்ததானாலும் தாழ்ந்த கிளர்ச்சியானாலும் முடிவு ஆண்டவன். முடிவை எட்டும் ஞானம் பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் உலகில் வாழ சூழ்நிலை இப்ப சரியில்லாம இருக்குது. ஆனா சரியில்லாத சூழ்நிலையில் ஞானம் சோகமாக காட்சி அளிக்கின்றது. இப்ப சோகம் இருக்கிறது காரணம் என்னென்ன? இருக்கிற சூழல் சரியில்லை. முதல்லயே நல்லதும் கெட்டதும் நமக்கு தெரியும். மனம் கொடுத்துட்டுது. கெட்டதை விட்டுட்டு நல்லதுக்கு போச்சுன்னா மேல வரும். அப்படி இல்லாம கெட்டதுல நிற்கும் போது இருக்கிறப்ப அது சோகமா தெரியுது. இருக்கிறதுல ஆனந்தம் தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஆனந்தம் தான் பிரம்மம். ஆனா நமக்கு நடுப்பது கெட்டது கலந்து போனதுனால அது சோகமா தெரியுது. பிரம்ம ஞானம் சோகமாக காட்சியளிப்பதை மனம் ஏற்பது யோகம். அதை ஏத்துக்கணும். பிரம்மஞானமும் சோகமும் எதிரானவை. பிரம்மஞானம் சோகம் போயிடும். எதிரானவற்றை ஏற்க மறிப்பது பகுத்தறிவது, ஏற்பது யோகம். இது முரண்பாடு உடன்பாடு ஆகிறதுன்னு அப்பா எழுதுவார். இந்த முரண்பாட்டுகளுக்குள்ள உடன்பாடு இருக்குதுங்கிறது உண்மை.
பரமனின் பாங்கு பவித்திரத்தால் பாதுகாக்கப்படுகிறது. பரமனுக்கு போகணும்னா அங்க பவித்திரம் வரணும். அனந்தம் கண்டமாவது சிருஷ்டி, கண்டம் அனந்தமாவது பரிணாமம். அனந்தம்னா அந்தம்னா முடிவு, அனந்தம் முடிவற்றது, முடிந்தவரமாகிய பரம்பொருள் வந்து கண்டமாகி சிரிச்சு சிருஷ்டி. அது மறுபடியும் அந்த கண்டமே வந்து அனந்தமாக மாற முடியும். சிருஷ்டி வந்து பிரம்மமாக மாற முடியும். அது பரிணாமம். அதுதான் அந்த பரிணாமத்துலதான் அந்த பிரபஞ்சம் இருக்குது. அதுதான் அரவிந்தர் சொல்றது. ஆமா 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 ஆமா. இந்த ரமல்ல அப்ப ஆமா. சாதாரண இருக்கவங்கள மேல ஆக முடியும் வர்றாங்க. கண்டம் அனந்தமாவது பரிணாமம். அது மனிதன் தெய்வமாகிற பாதை. அது பரமன் அனந்தம் அகண்டம் மாறி மனிதன் அந்தம் கண்டமாகிறது. பரமன் அனந்தம் அகண்டம் மாறி பரம்பொருள் அனந்தம் முடிவற்றது, அகண்டம் பிரிவற்றது, துண்டானது மாறி அவன் வந்து மனிதனாகிறான். அந்த முடிவு வருது, கண்டமா தோன்றாரு. இது ஒன்று சிருஷ்டி. சிருஷ்டிங்கிறது வந்து அகண்டம் முடிவற்றது, அனந்தம் முடிவற்றது, பிரிவற்றது வந்து பிரிவு உள்ளதாகவும் தேவம் வருது. அது அப்படின்னு மாறி வர்றது ஒரு பரிணாமம். அது வந்து சிருஷ்டியிலிருந்து மனிதன் வந்து தெய்வமாயிட்ட பரிணாமத்தில் சிருஷ்டி பரிணாமம் பிரபஞ்சத்தின் வாழ்வு. சிருஷ்டியில் சிருஷ்டியில் பிரம்மம் உலகமாகிறது, பரிணாமத்தால் பிரபஞ்சம் பிரம்மமாகின்றது. இப்ப பரிணாமத்துல உலகமான பிரம்மம் மறுபடியும் பிரம்மமா மாறணும். எனவே பரிணாமம் அதன் வாழ்வு வளர்ச்சிதான். அந்த பிரம்மத்தினுடைய நோக்கமே வந்து தன்னை ஜடமாக்கி பஞ்சபூதங்களாக்கி அதிலிருந்து உயிர்கள் வந்து, உயிர்களிலிருந்து பெரிய உயிர்கள் வந்து, பெரிய உயிர்களிலிருந்து மனமுடைய மனிதன் வந்தது. அடுத்தது மனங்கடந்த இறைவனுடைய அறிவு சத்திய ஜீவியம் உள்ள இறைவரே மனிதத்தில் மனிதன் ஆகணும், மனிதன் இறைவன் ஆகணுங்கிறத அதான் நோக்கம். எனவே பரிணாமம் அதன் வாழ்வு. இப்ப இது உலகம் பிரபஞ்சத்துல பரிணாமத்துல இருக்குது. வாழ்வு என்பது பாதை. ஆதியையும் முடிவதையும் இணைப்பது பாதை. அந்த பாதையில போய் முடிவை போய் இணைக்கணும். பாதை வாழ்வாகிறது, வாழ்வு பாதையாகிறது. பாதை பிரம்மத்தை ஜடத்தில் முடிக்கிறது. ஒரு பாதை வந்து பிரம்மத்தை வந்து ஜடத்துல முடிச்சிருக்கு, உயிர்களாகவும் இதுகளாகவும் பஞ்சபூதமாகவும். மறுபாதை போனீங்கன்னா மேல பிரம்மத்துல முடிக்கும். ஜடத்தை பிரம்மத்தில், மறுபாதை ஜென்மத்துல முடிக்கின்றது. முதற்பாதை சிருஷ்டி, மறுபாதை பரிணாமம். முதல்ல வந்தது சிருஷ்டி, பிரம்மமே ஜடமாகவும் பஞ்சபூதங்களாகியும் வந்து உயிர்களாகி வந்து வந்தது. இப்ப மறுபடியும் இந்த சிருஷ்டியில மனிதனுக்கு மேல அதிமனிதன் சொல்ற சூப்பர்மேன் உருவாகும் போது, குறைகளற்ற இந்த மனிதன் உருவாகும் போது பிரம்மத்துல வந்து முடிகிறது. பிரம்மா செய்யும் மனிதன். பிரம்மம் அனந்தமனில் பிரம்மாவுக்கே உரியது அனந்தம், அதுக்கு முடிவில்ல. சிருஷ்டியில் பிரம்மம் தன்னை அறிவதே ஆனந்தம், அவன் தன்னை அறிகிறான். சிறியது மறைவதிலிருந்து வெளிவந்து பெரியதாவதை பிரம்மம் உணர்வதே ஆனந்தம். சிறியதிலிருந்து, சிறியதாகி சிருஷ்டியிலிருந்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பிரம்மம் வெளிப்பட்டு அதே உணர்வதுதான் ஆனந்தம். பிரம்மா உலகத்தை சிருஷ்டித்தார். கொத்தனார் வீடு கட்ட ஒரு முறையை பின்பற்றுவது போல இன்ஜினியர் மெஷினை செய்ய டிசைன் ஒரு முறையை பின்பற்றுகிறார். அதே போல பிரம்மா சிருஷ்டிக்க ஒரு முறையை கையாளுகிறார். நாம் வீடு கட்டுகிறோம், படிக்கிறோம், பயிரிடுகிறோம். இவற்றிற்கெல்லாம் முறையில் உள்ளன. வீடு கட்டுவது, மிஷின் செய்வது, உலகை படைப்பது ஆகியவை 3 வேறு தொழில்களானாலும் இம்மூன்றிற்கும் பொதுவான இடம், சாரம், எசன்ஸ், அதை அறிவது பிரம்மாவின் சிருஷ்டித்திறனை அறிவதாகும். ஒண்ணுல இருந்து இன்னொரு கல்லு, மண்ணு, சிமெண்ட் எல்லாம் தனித்தனியா கிடக்குது. கல்லு கொட்டுச்சுன்னா இந்த வீடு இல்லை. இப்ப அதை சேர்த்து இன்ஜினியரும் கொத்தனாரும் சேர்த்து உருவாக்கிட்டாங்க. அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது. அப்படித்தான் மிஷின் செய்வதை பயிரிடுவது போல் செய்தால் மிஷின் வராது. பயிரிடவும் மிஷின் செய்யவும் முறை ஒன்றே ஆகும்.
ஒன்று என்பது எசன்ஸ். சாரத்தை மிஷினுக்குரியது போல் பயன்படுத்தினால் மிஷின் உருவாகும். உள்ளூர் எம்எல்ஏ எலெக்ஷனில் விடுவிடாக போய் வணக்கம் சொல்லி ஓட்டு போடுங்கள் என கேட்கிறார். பிரதமர் ஊருக்காக போய் கொள்கையை கூறி பேச்சை முடிக்கிறார். என் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என கேட்டதில்லை. இந்திராவும் நேருவும் கேட்டதில்லை. உள்ளூர் எம்எல்ஏ வீடு வீடாக பேசி போய் தம் கொள்கையை விளக்கி கூறி எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்காவிட்டால் ஜெயிக்க முடியாது. பிரதமர் போல் கொள்கையை விட்டு மட்டும் எம்எல்ஏ கூறிவிட்டு உட்காமல் இருக்க மனம் உயர்ந்திருக்க வேண்டும். நான் என்னென்ன செய்வேன், உயர்ந்த மனம் இருந்தால் அவர் என்ன செய்யலாம், எனக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்காம நான் எம்எல்ஏ வந்தால் இந்த தொகுதிக்கு என்னென்னதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு வந்தாருன்னா அவர் சொல்றதுல உண்மை இருந்ததுன்னா அவருக்கு ஓட்டு தானே கிடைக்கும். உயர்ந்த மனம் இருந்தால் ஜெயிக்க முடியும், ஏக மனதாகவும் ஜெயிக்க முடியும். மனம் உயர வேண்டும் முக்கியம். மனம் உயர்வது முக்கியம். அது சிறப்பது தன்னுள் உள்ள பெரியதை உணர்வதாகும். நமக்குள்ள இருக்கிற பெரியதை உணர்ந்தால் சிறியது தான் எம்எல்ஏ உணர்கிற பதவி மட்டும் இல்லாம தன்னால எம்எல்ஏ இந்த தொகுதியை முன்னேற்ற முடியும், இதுக்கு என்ன செய்ய முடியுங்கிற இதை புரிஞ்சுக்கிட்டு அவன் உயர்ந்துட்டான்னா அது மேல வர முடியும். பிரதமர் போல் நடக்கும் எம்எல்ஏ பிரம்மாவின் முறையை அன்றாடம் கடைபிடிப்பவர். இவர் என்ன சொன்னார்னா, பிரதமர் போய் பிரச்சாரம் போகும்போது தன்னுடைய கட்சிகளை கொள்ளுதான் செய்வார். தன்னுடைய அவருக்கு ஓட்டு போட்டதுக்கு இல்லை, அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட சொல்லி கேட்பார். தத்துவது தன்னுடைய கொள்கை என்ன, அது போல் நடக்க முடியுங்கிறார் அவர். பிரதமர் போல் நடக்கும் எம்எல்ஏ பிரம்மாவின் முறையை அன்றாடம் கடைபிடிப்பவர். அவருக்கு சொர்க்கத்தின் பலன் சொந்த ஊரில் கிடைக்கும். அது வெறும் அதிர்ஷ்டமாக இருக்காது, அன்னை அதிர்ஷ்டமாக இருக்கும். போல உயர்ந்த நிலையில போய் நம்ம இது பண்ண முடியும். உயர்ந்த நிலைக்கு போக முடிஞ்சோம்னா அன்னை அதிர்ஷ்டம் நமக்கு வரும். சிறிய செயலில் சிறியது மறைந்துள்ளது, பெரியது தன்னை சிறியதாக்கி உள்ளது. அதான் இங்க பூரா அதுதான். எல்லாத்துக்குள்ளேயும் பெரியது இருக்குது. அந்த பெரியது சிறியதாகலாம், சிறியது பெரியதாகலாம். பிரபஞ்சம் பெரியது, சின்ன பொருள்கள்லாம் சிறியது. ஆனால் பிரபஞ்சத்துக்கு பின்னாடி இருக்கிறது பெரியதாகிய பிரம்மம். அந்த பிரம்மம் சிறியதுலேயும் இருக்குது. அது தன்னை உணர்ந்தா வெளிவர முடியும். சிறியதனுள்ள மறைந்துள்ள பெரியது வெளிவருவது ஸ்ரீ அரவிந்தம், அதிர்ஷ்டம். இம்முறை அதை சாதிக்கும். பிரம்மெனில் அனந்தம், முடிவற்றது, அந்தம் இல்லாதது. அனந்தம் வாழ்வில் எந்த பொருளுக்கும் தட்டுப்பாடு எழ வழியில்லை என்ற நிலை. அதான் முதல்ல அமுதசுரபியை சொன்னார், அக்ஷய பாத்திரத்தை குறையாதது, அது உண்டு. அது சைக்கிளுக்கு காற்றடிப்பது போல வெளியில் உள்ள காற்றை டயரில் செலுத்துவதாகும். என்றும் எங்கும் இந்த காற்றுக்கு தட்டுப்பாடு வராது. காற்றுக்கு தட்டுப்பாடு இல்லாத போல உணவு, உடை, ஆரோக்கியம், பணம், சந்தோஷம், அறிவுக்கு தட்டுப்பாடு என்ன எழாத நிலை பிரம்மா செய்ததை செய்யும் மனித நிலை. நம்ம பார்க்குறோம், அன்னைகிட்ட வந்தவங்க எல்லாரும் வளர்ச்சி. இப்போ புறநிலையில யாரும் குறையிலே இல்லவே இல்லை, நல்ல வளர்ச்சி இருக்குது. எங்க குறை வருதுன்னா குறையுள்ள இடத்துல குறை வருது. மனதுல குறை இருந்ததுன்னா, குணத்துல குறை இருந்ததுன்னா அது பாதிக்குது. அப்படி இல்லாம இருந்தா அத்தனை நண்பர்களும் இந்த மையம் ஆரம்பிச்சப்ப 10-12 பேர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுத்தம் செய்யறதுக்கு பட்டியல் போட்டுருவோம். இதுல எல்லாம் கதவுகள் எல்லாம் எல்லாத்துலேயும் இதை ஒட்டி வச்சிருப்போம். அத்தனை பேரும் செய்வாங்க. இப்போ அவங்கவுங்களும் இப்போ அமெரிக்காவிலேருந்து ராம்ஸ் செய்கிறாரு, ஒரு நாள் பனையப்பன் செய்வான், இன்னொரு நாளைக்கு மணிகண்டன் செய்கிறா. இப்போ அத்தனை பேரையும் அன்னை வளர்த்து விட்டாங்க. அதான் அந்த அதிர்ஷ்டம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால தட்டு ஆரோக்கியம், அதாவது தட்டு உணவு, உடை, ஆரோக்கியம், பணம், சந்தோஷம், அறிவுக்கு தட்டுப்பாடாத இடநிலை பிரம்மா செய்ததை செய்யும் மனித நிலை. நம்ம பிரம்மா செய்த நம்ம குறை இல்லாம இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கிட்டோம்னா இந்த நிலை நமக்கு கிடைக்கும். அது சந்தேகமே இல்லாம கிடைக்கும். செய்யும் மனித நிலை கெட்டதற்ற நல்லது, இருளற்ற ஒளி, தவறற்ற சரியானது போல். நம்மகிட்ட கெட்டதற்ற நல்லது மட்டும்தான் இருக்கணும். முதலே சொன்னார், கெட்டது நல்லது நம்ம மனம் வருது, மனத்திலேருந்து நல்லது கெட்டது ரெண்டும் வர முடியும்னு. கெட்டதை பூரா ஒழிச்சிட்டு நல்லதை கொண்டு வரணும் நம்ம. அப்ப இப்போ இருளற்ற ஒளி வரும். தவறற்ற தவறான இல்லாத தவறு செய்யாம சரியாம செய்யும். அப்ப அந்தமற்ற அனந்தம், இந்த பிரம்மந்தாவிற்குரிய அனந்தம், இந்த முடிவற்றது கிடைக்கும். இன்னொரு உதாரணம் சொல்றார். வக்கீல் கட்சிக்காரன் கேஸை தன் பாஷையில் பேசுகிறார், ஜெயிக்கிறார், தோற்கிறார். வக்கீல் கட்சிக்காரன் மனநிலையை அறிந்து அவன் போல ஜெயிக்க நடித்து துடித்து அவனுடைய கண்ணோட்டத்தில் சட்டத்தை புரிந்து கொண்டால் அந்த வக்கீலுக்கு தோல்வி இல்லை. வக்கீலுக்கு
தான் கேஸ் ஜெயிக்கணுங்கிறது இல்லாம அந்த தன்னுடைய கட்சிக்காரனுடைய நன்மையை மனசுல கொண்டு செஞ்சாக்க அவனுக்கு தோல்வி இல்லை. பிரம்மம் உலகை சிருஷ்டித்தது. உலகம் தன்னை அறிவது சந்தோஷம். பிரம்மா சிருஷ்டியில் தன்னை அறிவது ஆனந்தம். அவன் தன்னை அறியும் போது தன்னை அறிந்த அன்பும் உர துண்டிராவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வல்லாய் எந்திராவே வெண்ணிடாவேன்ட்டு வள்ளலார் பாடுறார். வக்கீல் கேஸை சட்டப்படி நடத்துவது வழக்கம். அதற்கு வெற்றி அல்லது தோல்வி உண்டு. வக்கீல் கட்சிக்காரனை சட்டப்படி அறிவது பிரம்மா சிருஷ்டியை அறிவதாகும். அவனை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த கேஸே அவன் உண்மையான கேஸா இருந்தா எடுக்கணும், பொய் கேஸ் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்து அவனை புரிஞ்சுக்கிட்டு கேஸ் நடத்தாருன்னா அவருக்கு வெற்றி தான் உண்டு. உலகம் என்பது இருண்டது, கர்மத்தாலும் காலத்தாலும் கட்டுண்டது. மரணமதன் பிறப்புரிமை என்பது ஸ்ரீ அரவிந்தன் மாற்றி. அரவிந்தன் என்ன மாற்றுது? உலகம் வந்து காலத்தாலும் கர்மத்தாலும் கட்டுண்டது, மரணம் அதன் பிறப்பு உரிமை என்பதை அரவிந்தன் மாற்றி, உலகம் என்பது இருள் மட்டுமன்று ஒளியான இருளால் செய்யப்பட்டது. அதுதான் அரவிந்தம். அரவிந்தம் வந்து ஒளிதான் இருளாயிற்று. அதனால அது மாற்று, அதுக்குள்ள ஒளி இருக்குது. இருமைகள், டுவாலிட்டிஸ், நன்மை தீமை, இரவு பகல், ஆண் பெண், இது எல்லாமே முழுமையின் பகுதிகள்ங்கிறத அரவிந்தத்தினுடைய விளக்கம். இது பல முறை சொல்லியிருக்கிறேன். இதுல திருக்குறள்ல வந்து இருமை வகைதெறிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அப்படின்னு ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அவங்க யாருமே சரியான உரை எழுதலை. இருமைங்கிறது பிறப்பு இறப்பு அப்படிலாம் எழுதுவாங்க. அரவிந்தரை வச்சு பார்க்கும்போது தான் அதனுடைய சரியான பொருள் தெரியுது. இருமைகளா இருக்கிறதெல்லாம், டுவாலிட்டியா கண்ணுக்கு தெரியறதெல்லாம் முழுமையின் பகுதிகள். இரவும் பகலும் சேர்ந்தாதான் நாள், ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் சிருஷ்டி. நன்மையும் தீக்குள்ள தீமை இருக்கு, தீமைக்குள்ள நன்மை இருக்குது. அதாவது அந்த திருவள்ளுவர் கூற்றுக்கு பொருள் வந்து அரவிந்தன் மூலமா புரியுதுன்னு நான் சொல்றேன். நிறைய இது நான் வள்ளுவமும் அரவிந்தமும் பேசியிருக்கேன். நான் நிறைய இது இருக்குது. மற்ற அரவிந்தர் வந்து பணத்தை வந்து மற்ற தத்துவங்கள் எல்லாம் வந்து பணத்தை ஒதுக்க சொல்றாங்க, பழைய மரபு யோகத்துல எல்லாம். இவர் வந்து தி மதருங்கிற புக்கில் மணி இஸ் ஏ டிவைன் ஃபோர்ஸ், அது தெய்வீக சக்தி, அது அசுர சக்திகள கையில் இருக்குது, அதை சரியாக மீட்டெடுத்து நான் தெய்வீக காரியங்களுக்கு செய்யின்னு சொல்றாரு. இவர் தத்துவ வேதாந்தத்தை பேசுற ராமகிருஷ்ண பரமஹம்சர் படத்தை தொடமாட்டார். அவர் குருவாக இருக்கும்போது அவர் உட்கார்ற ஆசனத்துக்கு கீழே போய் காசை வச்சாரு, துடிச்சு எழுந்துட்டாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனா இவர் பணத்தை அப்படின்னு சொல்றாரு. அவர் அதே சொல்றார், செய்க பொருளைன்னு சொல்றாரு வள்ளுவர். அது செருணர் செருக்க வெறுக்கு எகதினக்கூடியதில்லை, அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அவர் அருள்ங்கிறத வந்து எல்லா உயிர்களுக்கும், அன்புங்கிறத வந்து தொடர்புடையவர்கள் மட்டும் செலுத்துறது, அருள்ங்கிறது எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துன்னு சொல்றாரு. நான் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் இல்லைன்னா ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஐயோ அவன் கஷ்டப்படானேன்னு நினைக்கிறேன். உலகம் இல்லாக்கியா அங்கு. இது வந்து மற்ற இதுல எல்லாம் இல்லாது. ஆமா ஆமா ஆமா. உலகம் என்பது இருள் மட்டுமென்று ஒளியானான இருளால் செய்யப்பட்டது. மறைந்துள்ள ஒளியில் மறைந்துள்ள இருள் வெளிப்பட மனிதன் தன்னை தெய்வமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இருள் ஒளின்னு நினைக்கிறேன். மாறிய மனிதன் செயல் பிரம்மா செயல்படுவதாகும். உலகம் வந்து இருள் இல்லை, ஒளியாலானது. அந்த உள்ள இருக்கிற இருள் ஒளி வெளிப்படணும்னு சொன்னா மனிதன் தன்னை தெய்வமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது முக்கியம். திருவுரு மாற்றம்ங்கிறது தன்னுடைய குறைகள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அப்பா நிறைய எழுதுறாரு. அன்னைகிட்ட வந்த பிறகும் ஏன் நமக்கு இது வந்திருக்குன்னு சொன்னா நம்மகிட்ட குறைகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த குறைகளை நம்ம கண்டுபிடிச்சு மாத்திட்டோம்னு சொன்னா அதுவும் நம்மளால மாற்றிக்க முடியாது, அன்னையால மாற்ற முடியும். அன்னைகிட்ட இது பண்ணி அந்த மனித சுபாவம் நாய்வால் தான் இருந்தாலும் அன்னையை மாற்ற முடியும். இதுதான் 500 பக்கத்துக்கு மனித சுபாவம்னு புக்கு எழுதியிருக்காரு. மாற்றி மறைந்த இருள் வெளிப்பட தன்னை தெய்வமாக மாற்றிக்கொள்றதுங்கிறது உயர்ந்த குணங்களுக்கு போகணும். மாறிய மனதன் செயல் பிரம்மமாக செயல்படுவதாகும். அவன் மாறிட்டாங்க, அவன்கிட்ட பிரம்மம் செயல்படும். பிரம்மா செய்த செய்யும் மனிதன் பூலோகத்தை சொர்க்கமாக்குகிறான். மூச்சடைப்பு வந்தால் காற்றில்லை என தோன்றும். மனித வாழ்வில் 1000 புதுமைகளை சமூகம் தன்னிலிருந்து சிருஷ்டிக்கிறது. அதனால மனிதன் செய்ய முடியும்.
நம் நுரையீரல் குறையுடையதானால் மூச்சடைப்பு வருகிறது. சுவாசிக்க காற்றில்லை என நினைக்கும் அளவுக்கு மனம் வேதனைக்கிறது. மூச்சு திணறுதுன்னு சொன்னா அதுக்கு இதை சுத்திர காத்து இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்மால சுவாசிக்க முடியல, நம்ம நுரையீரல்ல ஆஸ்மா இருக்குது இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிட்டாக்கா நம்மால சுவாசிக்க முடியும். அதான் ஆத்மாவுக்கு பிரம்மம் முடிவானதைப் போல் மனிதனுக்கு சமூகம் முடிவானது. சமூகம் மனிதனுக்கு பிரம்மம், அதன் சிருஷ்டித்திறனுக்கு அளவில்லை என்பதை நவீன சௌகரியங்களை அனுபவிக்க மனவன் அறிவான். 50 வருஷத்துக்கு முன்ன நினைச்சு பார்த்தா என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் இதுல ஹைதராபாத்ல 87, 90 வேலை பார்த்தேன். இப்போ இப்போ இங்கே பேசணும், ஆன்டிகிட்ட பேசணும்னு சொன்னா அங்கே இருந்து இதுக்கு போய் பிபி கால் போட்டு உட்காந்துருக்கணும். 2 மணி நேரம் ஆகும். ட்ரங்கால் போட்டு ட்ரங்கால் புக் பண்ணிட்டு அதை இங்கே கூப்பிட்டு, அது நம்ம வீட்டில் ஃபோன் இல்லை, எய்த்த வீட்டில் இருக்குன்னா அவங்க கூப்பிட்டு வந்து 2 மணி நேரம் ஆகும். இப்போ செல்லில் உடனே பேசுகிறோம், வீடியோ காலும் பேசிடுறோம். அது ஆமாம், எல்லாம் வளர்ச்சி இருக்கு. அதே மாதிரி நான் பையனாக இருக்கும்போது ரோடுகள் அத்தனை வெறும் கப்பி ரோடு தான். இப்போ இந்த ரோடெல்லாம் பாருங்க, 2 வழிச்சாலை 4 வழிச்சாலைன்னு போட்டு வந்துடுது. நான் இருந்த ஊர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தோம்னா எங்கள் வீட்டுக்கு வாடகை வீட்டில் இருந்தோம், வீட்டில் கரண்ட் கிடையாது. எங்கள் தெருவில் வந்து ஒரு 10 வீட்டில் தான் கரண்ட் இருக்கும். திருவையாற்றில் நிறைய பேர் இருக்கும். வீட்டுக்காரர் வந்து வாடகை ஓனர் வந்து நான் போட்டு தர மாட்டேன், நீயே போட்டுக்க, போகும்போது விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறாரு. நல்லா படிக்கிறது பூராவும் எஸ்எல்சி வரைக்கும் படித்தது. அப்புறம் அங்கேயே 4 வருஷம் படித்தேன். மண்ணளவுக்கு தான் படித்தேன். இங்கே வந்த பிறகும் இந்த காசிமடத்தில் நன்றி பிஓஎல் டிகிரி படிக்கும்போது மண்ணளவுக்கு தான் வச்சு படித்தேன். ஏன்னா அங்கே சும்மா ஒரு லைட்டு தான் இருக்கும். அதெல்லாம் அவங்க இப்போ எம்ஏக்கு ஹாஸ்டலில் சேர்ந்தபோது தான் நான் எலக்ட்ரிசிட்டிக்கு போனேன். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை குடிசை வீட்டுகள்லையும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இல்லை. இதெல்லாம் தான் வளர்ச்சியை தான் 50 வருஷத்துல வளர்ச்சிங்கிறது தான். ஏரோப்ளேன் போகுது இல்லையா. அதனால இந்த அறிவு சமூகம் மனித வாழ்வில் ஏற்படுத்திய அற்புதங்களை நாம் அறிவோம். பிரம்மம் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் அற்புதங்களை நாம் சிருஷ்டிக்க முடியும். அந்த அற்புதமும் நம்ம வாழ்க்கையை கொண்டு வர முடியும். மனித வாழ்வில் பிரம்மம் செயல்பட்டு அற்புதங்கள் நடக்கும் என ஸ்ரீ அரவிந்தம் கூறுவதை கண்டம் அகண்டம் சிறியது பெரியது பிரம்மம் மனிதன் இரட்டை தத்துவங்கள் மூலம் விளக்குவதே நோக்குவதா. சிறியது பெரியதுங்கிறது நோக்கம்னா நம்ம சிறியதா இருக்கிறோம், ஆனா நமக்குள்ளேயே பெரியது இருக்குது. நமக்குள்ள இருக்கிற பெரியதாகிய பிரம்மத்தை வெளிப்பட வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? நமக்கு சிறியதாகி வச்சிருக்கிற நம்ம குறைபாடுகளை கண்டறிஞ்சு அதை அந்த பிரம்மத்துக்கிட்டே, அந்த பிரம்மத்தின் சக்தியாகிய அன்னைகிட்டே சமர்ப்பணம் பண்ணி மாத்தினோம்னா நமக்குள்ள இருக்கிற பெரியது வெளிப்படும். நமக்குள்ள இருக்கிற பெரியது வெளிப்பட்ட பிற பிரச்சனை இல்லை. அதான் 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 விஷயம். அதான் அந்த மனித வாழ்வில் பிரம்மம் செயல்பட்டு அற்புதங்கள் நடக்கும் என ஸ்ரீ அரவிந்தம் கூறுவதை கண்டம் அகண்டம் சிறியது பெரியது, அதான் அந்த டுவாலிட்டிஸ், பிரம்மம் மனிதன் இரட்டை தத்துவங்கள் மூலம், இரட்டை தத்துவங்கள் தான் டுவாலிட்டிஸ் விளக்குவதே நோக்கம். மேற்சொன்ன அற்புதங்கள் மேற்சொன்ன அற்புதங்கள் எப்படி இருக்கும் என்று கூற முடியாது. ஏனெனில் இன்று அதற்கு உதாரணங்கள் இல்லை. அதாவது பிரம்மம் செயல்பட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், பூலோகம் சொர்க்கமாச்சா எப்படி இருக்கும், தெய்வீக மனித வாழ்வு தெய்வீக வாழ்வானா எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு உதாரணங்கள் இல்லை. ஆனா சில உதாரணங்கள் கூறலாம். இன்று அமெரிக்க பெருநகரங்கள் வாழ்வே பெருமடக அறிவர். அவர்கள் பெற்ற வசதி சௌகரியம் பாதுகாப்பு நாம் பெற்றதுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது நமக்கு கிடைப்பு வந்துகிட்டு இருக்குது. அவை சமூக மனதில் வாழ்வே பற்புறங்கள். நாம் மேல்நாட்டார் ஏற்கனவே பெற்றுவதை உழைப்பால் பெற முடியும், ஆனால் இன்று பெறவில்லை. இப்ப பெற்றுட்டு இருக்கிறோம். இந்த புஸ்தகம் வந்து 2000 முதல்ல எழுதுன்னு நினைக்கிறாரு. முதல் பதிப்பு 2001. இன்னைக்கு 2024 வரும்போது இதுல நிறைய மாறி இருக்கு. நம்ம கிட்ட நான் சொல்ல மாதிரி நீங்க இப்ப கடலூருக்கு போனீங்கன்னா அந்த ரோடை பார்த்தீங்கன்னாலே புரியும். அந்த இது பிரம்மம் செயல்பட்டு ஏற்படும் அற்புதங்கள் இன்றைய கிராம வாழ்வுக்கும் அமெரிக்க பெருநகர வாழ்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை அமெரிக்க வாழ்வுக்கும் அதற்குடைய ஏற்படுத்தும். நாம் ஆன்மாவை பயன்படுத்த முடியும், அமெரிக்கர் பயன்படுத்துகிறார்கள். இப்ப நமக்கு அமெரிக்கர்களுக்கு இல்லாத கருவி நம்மகிட்ட இருக்கு. இப்ப அன்னைகிட்ட வந்தவங்களுக்கு
ஆன்மா இருக்குது, ஆன்மாகிட்ட போக முடியும். அன்னைகிட்ட இந்த சக்தி எல்லாத்துக்கும் பின் இருக்கிற செயல் சக்தியாகிய பெரியது நம்ம கையில் இருக்குது. நம்மால் ஆன்மாவை பயன்படுத்த முடியும் என்பதால் அமெரிக்கர்களை விட சீக்கிரம் நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும். நாம் செய்ய வேண்டியது என்ன? இங்க முக்கியமா வரார். பொய் சொல்வதை விட்டு விட்டு மெய்யை மட்டும் சொல்ல வேண்டும். முக்கியம் பொய், முக்கியம் பொய். பொய் சொல்வதை விட்டு விட்டு மெய் மட்டும். பிரம்மம் பொய் மூலம் வெளிப்படாது. ட்ரூத் இஸ் காட். மெய் மூலம் மட்டுமே வெளிப்படும். அதான் முக்கியம். பொய் எந்த காரணத்துக்காகவும் பொய் சொல்லக்கூடாது. மெய் சொல்வதை பூர்ணமாக ஒருவர் ஏற்றால் அவர் வாழ்வில் பிரம்மம் சத்திய ஜீவியம் மூலம் செயல்படும் அற்புதங்கள் நிகழும். மெய் சொல்றதுங்கிறத உண்மைங்கிறத ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில பொய் சொல்லாம வாழ முடியுமாம்பாங்க. பொய் சொல்லாம பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா உலகத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கேரி ஜேக்கப் அமெரிக்காவில் நப்பாவில் பிஸ்னஸ் கன்சல்ட் செஞ்சார். அப்போ அவர் எழுதின புஸ்தகம் இதுக்கு வைட்டல் கார்பரேஷன், வைட்டல் டிஃபரன்ஸ்னு 2 புக்கு எழுதியிருக்கிறாரு. அதில் அன்னையை சொல்லாமல் அன்னை தத்துவங்களே அதில் இருக்கிறாரு. நம்ம இப்போ 1992 நீங்கள் தெய்வம் ஞானமையம் ஆரம்பிச்சிருந்தது. அப்போ அவனை 2 காரில் கேரியை வந்திருந்தார். நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது இஸ் தி ஆதர் ஆஃப் நோ ஐ எம் நாட் தி ஆதர், கர்மயோகி இஸ் தி ஆதர்ன்னு சொன்னார். நாங்கள் பிஹெச்டிலாம் பண்ணும்போது வேற ஒருத்தர் கருத்தை திருடி நம்ம என் பேரில் போட்டாக்கா அதுக்கு பிளேகியரிசம்னு பேர். நம்ம தீசிஸ் பிஹெச்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு புலம்புவார் அவர், அப்பா என்ன பிளேகியரிஸ்ட் ஆயிட்டாரு, அவர் கருத்துக்கள் எல்லாம் என் பேர்ல போட வச்சுட்டாரு அப்படின்னு. பிளேகியரிசம்னு சொல்றது. பிளேகியரிசம்னு சொல்லிட்டு என் தீசிஸ்ல வேற ஒருத்தர் விஷயத்த நான் கண்டுபிடிச்ச மாதிரி போட்டேன்னா எனக்கு அது அதை அவரு சொல்லுவார். அது மாதிரி செஞ்சிருக்கிறாரு அவர். அதான் அப்படியா? அதனால பிரம்மம் சத்திய ஜீவியம் மூலம் செயல்படும். இந்த கட்டுரை இன்னும் பாக்கி இருக்குது. இதை என்னோட அதனால யோக வாழ்க்கை என்று அதனால மெய் சொல்வதை பூரணமாக ஒருவர் ஏற்றால் அவர் வாழ்வில் பிரம்மம் சத்திய ஜீவியம் மூலம் செயல்படும் அற்புதங்கள் நிகழும். எல்லாமே நடக்கும். எனக்கு முக்கியம் நம்ம இங்க இந்த இதை சொல்றது சிறியது பெரியதாகலாம். சிறியதுக்குள்ள பெரியது இருக்குது. பெரியதுங்கிறது பிரம்மம், அதுதான் செயல்படுகின்றது. இந்த எல்லாத்துக்கும் இருக்குது. அதுதான் இத்தனையா சிருஷ்டியா வந்தது. அது அன்னையை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க கையில இருக்குது. அதனால இப்ப நம்ம மூலம் பிரம்ம செய்யப்படும் சொன்னாக்க அடிப்படை அன்னையை செயல்பட வைப்பதற்கு சிறியது பெரியதாவதற்குரிய அடிப்படை இது கண்டிஷன். பொய் சொல்லவே கூடாது. ஏன்னா பிரம்மம் பொய் மூலம் வெளிப்படாது. அது சிறியது பெரியதாகிறதுக்கு இது பொய் சொல்றதை நிறுத்தணும். இதோட அடுத்ததுல இன்னொரு பக்கம் 12 பக்கம் ஆயிருக்குது. 13 பக்கம் 12 பக்கம் இருக்குது. அடுத்த வாரம் முடிப்பாங்க. இதோட